Bismillahirrahmanirrahim. Sallallahu ala Muhammad sallallahu aleyhi ve sellem. Sallallahu ala Muhammad sallallahu aleyhi ve sellem. Sallallahu ala Muhammad ya Resulallah. Esselamu aleyküm ve rahmetullahi ve berekatuhu. Balagal mudahu fi awsafihi wa ma balag balighum min sharamahu fi ma fil أتيت وديعا فما تبعا بداد طه تاليا لتاليتا ثبت بذو الدرام نصرا الثرى طاليا طاليا ما ثالثا من أمثالي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله ميم وميم ودال مال عن كل المقام مقام دون اختشواش أوري للكمال ما لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulillah Sayyidina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Wa qad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحت الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها وهجرته إلى ما هاجر إليه. கண்ணியத்திற்கும் முதல் மதிப்புக்குரிய மகத்தான உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தன்னுடைய திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சகோதரர்களே அனைவருக்கும் எனது சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. முடிதமிக்க மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் ஆரம்ப தினத்தில் நாம் எல்லாம் இங்கே வீட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம்
100வது வருஷத்தை பூர்த்தி செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உலமாக்களுடைய ஹயாத்தையும் அதே போன்று எல்லோருடைய ஹயாத்தையும் ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய ஹயாத்தையும் அல்லாஹ் நீடித்து வைப்பான் என்று ஆர்வமாக நான் துஆ கேட்கின்றேன். ஹிஜ்ரி 250ஆம் ஆண்டு லைலத்து ஈதில் ஃபித்ர் நோன்பு பெருநாள் அன்று ஒரு பெரியார் கனவு காண்கின்றார். அந்த கனவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமந்த சஹாபா பெருமக்கெல்லாம் ரஷ்யா நாட்டில் கர்த்துக்கு மாநகரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் ஒன்று கூடி யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக ஒரு பெருமகனார் கனவு காணுகிறார். காலத்தில் இருந்தவர். என்ன கனவு என்றால், உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த கனவில் கண்டவர் கேட்கிறார், மா உக்குபு யா ஹைரல் அனாம், மனித புனிதரே இங்கே நிற்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது, நான் அன்ததிரு முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இஸ்மாயிலுடைய மகனாராகிய முஹம்மது என்ற பெயர் பெற்ற இமாம் புகாரியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியை எதிர்பார்க்க என்று சொன்னார்களோ தெரியவில்லை என்று காலையில் முடித்தவுடனின் அவருடைய நோட்டிலே ஏற்றிலே அது குறித்து வைத்தார். நோன்பு பெருநாள் அன்று தான் ஹிஜ்ரி 250ஆம் ஆண்டு அந்த நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறார்கள். சில காலங்கள் ஒன்றோடி விட்டது. அதுக்கு ஒரு கேள்விப்பட்டார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தியை அவர் காதுக்கு எட்டியது. எந்த நேரம்? இதே நேரம்தான் லைலத்துல் ஈதுல் ஃபித்ருடைய நேரம்தான். ஹிஜ்ரி 250ஆம் ஆண்டு தான். நோட்டை பார்த்தால் சரியாக இருக்கிறது. அப்பொழுது நான் விளங்கி கொண்டேன், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காகத்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புனிதமிக்க சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் அந்த கனவில் கண்ட பெரியார். இது மின்ஹத்துல் பாரி ஃபி மிதுஹத்தில் புகாரி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இமாம் புகாரி இமாமுடைய வாழ்க்கை வரையில் அல்லாமா நமது பாட்டனார் நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமது ஏட்டிலே பதித்து வந்திருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், இது ஆர்வமாக அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் இமாம் புகாரியை எதிர்பார்க்க என்று சொன்னால், அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக இது ஆர்வமாக சொல்லிக்கிட்டேன். ஒவ்வொரு ஹதீஸ் இதெல்லாம் நாம் பலதலை கேட்டதை நாம் புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. ஒவ்வொரு ஹதீஸ் எழுத்தியெல்லாம் ஒது செய்து 2 ரக்காத் தொழுது ஒதுவோடு தான் இருப்பால் மீண்டும் ஒதுச்செய்தி இப்படியே 16 ஆண்டு காலமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அருமையான நமக்கு இது பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். நம்ம ஊருக்கு கொடுத்த பெரிய நியாமத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நீட்டிக்கொண்டிருக்க விடவில்லை, நாம் பாடத்துக்கு வருவோம். அருமை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய பொக்கிஷத்துவம் என்ன அழகாக ஒவ்வொரு ஹதீஸை எல்லாம் எப்படி எடுத்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒஸ்ஸாபிகுல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார். மக்கா வாசியிலான முஹாஜிரின்களும் மதீனா வாசியிலான அன்சாரி சஹாபா பெருமக்கெல்லாம் எந்த ஒன்றின் பக்கம் முந்திவிட்டார்களோ, தீனின் பக்கம் முந்திவிட்டார்களோ, ஒஸ்ஸாபிகுல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதி நத்தப ஊஹும் பி இஹ்சான். அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்களோ இவர்கள் எல்லாம் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான். யாரெல்லாம் அந்த மதீனா வாசிகளையும் மக்கா வாசிகளையும் அவளை பின்பற்றிய நன்மக்கள் தாபியங்கள், தபவு தாபியங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மகான்கள், நம்மை போன்ற அனைத்து பேர்களையும் யார் அவளை பின்பற்றினார்களோ அவளெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹும் அவளை பொருந்தி கொண்டால் இவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டாள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டினார். தாலிக்கல் ஃபௌசுல் அதி, இது மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமைக்கும் பெருமைக்குள்ள பெரியோர்களே, இந்த அருமையான கிரந்தம் எவ்வளவு பெரிய மகத்தான கிரந்தம் என்பதை நாம் சொல்லிதான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அல்ல. ஆரம்ப ஹதீஸே இன்னமல் ஆமால் பின்னியாத், அமலெல்லாம் நியத்தை கொண்டுதான். அரபி வாசகத்தை பாருங்கள், இன்னமல் ஆமால், சும்மா அல்ல ஆமால் சொன்னால் பரவாயில்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன, இன்னமல் ஆமால், அமலெல்லாம். இந்த இன்னமாவுக்கு தனிப்பவர்,
இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுறெல்லாம் உலமாக்களே தான். அந்த இன்னமா வந்து ஹஸ்ர், கலிமத்து ஹஸ்ர்னு சொல்லுவாங்க. உலமாக்களுக்கு தெரியும், ஆலிமாக்களுக்கு தெரியும், நல்ல நாம் கவனிக்கும். அமரெல்லாம் நிய்யத்தை கொண்டுதான். ஒரு மனிதன் எந்தெந்த நிய்யத்திலே வருகின்றானோ அந்த நிய்யத்து தக்கவாறு அவனுக்கு தான். நாம் எந்த நிய்யத்தோடு இங்கே வருகிறோமோ அதுக்கு மகத்தான கூலி உண்டு. ஒரு மனிதன் துனியாவை நாடி சென்றால் துனியாவுடைய பலன் கிடைக்கும், ஆகிரத்தை நாடி சென்றால் ஆகிரத்திலே பலன் கிடைக்கும் என்பதாக நம்ம இந்த ஹதீத் எல்லாம் நாம் ஹதீத் மூலமாக நாம் எல்லாம் விளங்கி கொள்கிறோம். அவ்வளோ பெரிய மகத்தான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 16 ஆண்டுகளத்திலே 10 வயசிலேயே 70,000 ஹதீத் நம்மளால் கற்பனை செய்யக்கூட முடியவில்லை. 10 வயசிலே இமாம் புகாரி 70,000 ஹதீதுகளை மரணம் செய்தார் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்தானம். மன் ஹஃபித அலா உம்மத்தி 40 ஹதீதன் பாதஹுல்லாஹு ஃபகீஹன் குந்துலஹு யௌமல் கியாமத்தி ஷஃபீஉ ஷஹீதா என்று ஸல்லல்லாஹு சொன்னார். எந்த ஒரு மனிதன் 40 ஹதீதுகளை மரணம் செய்து அதன் மூலமாக அவன் செயல்பட்டு நடந்தால் அவனை கபூலிருந்து எழுப்பும்போது சட்ட மேதையாக ஒரு ஆலிமாக எழுப்புகிறான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். குந்துலஹு அவனுக்கு நான் ஷஹீதன் ஒரு ஷஃபியா, நான் அவனுக்கு சாட்சி சொல்லக்கூடிய நாம், அவனுக்கு நான் ஷஃபாத்து செய்யக்கூடிய நாம் இருக்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த ஹதீதெல்லாம் பார்க்கும்போது இமாம் புகாரி 1,00,000 ஹதீதுகள்லாம் பாடமாக்கிறார்கள். 10 வயசில் நம்மளால் கற்பனை செய்ய முடிகிறதா? 10 வயசில் 70,000 ஹதீதுகள் மரணம் செய்து என்றால் எவ்வளவு பெரிய ஞாபக சக்தி உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரியுடைய மகத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உள்ள கிரந்தங்களமா, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உள்ள கிரந்தம் தான் சஹீஹுல் புகாரி. எல்லா இமாம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். ஆரம்ப காலத்திலே முவத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத், முவத்தா தான் ஆரம்பத்திலே பிரசித்தி பெற்றிருந்தது. எப்பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரி ஹதீஸை குறைவு செய்து விட்டார்களோ அதுக்கு பிறகு எல்லா இமாம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிதாப் அஸஹுல் குத்துப், கிரந்தங்கள்லாம் மகா மேலானது இமாம் புகாரி கிதாபு சஹீஹுல் புகாரி என்பதாக நம்முடைய உலமா பெருமக்கள் மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இமாம் புகாரியுடைய மகத்துவமான ஹதீஸ் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாராட்டினான் என்பதற்காக எத்தனையோ விளக்கங்கள் இருக்கின்றது. புகாரிலே ஒரு ஹதீதை சொன்னால் அந்த ஹதீஸ் யாருக்கு சொன்னார், ஓதப்பட்ட ஹதீஸ் நிறைய வந்து இன்ஷா அல்லாஹ் நமக்களால் தெரிஞ்ச அளவுக்கு என்னையோட தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். அருமையான உலமாக்கள், தேர்ச்சி பெற்ற பிரசித்தி பெற்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலமாக்களுடைய ஹயாத்தை எல்லாம் அல்லாஹ் நீடித்து வைப்பானாக. பார்க்குறோம் இல்லையா, எத்தனை உலமாக்கள் சபையில் அலங்கரித்தவர்கள் எல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்கள். அல்லாஹ் நல்ல பதவி கொடுக்க வேண்டும். இருவரும் ஏந்தி நாம் துவா கேட்கிறோம். அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீதை வருகிறது. ஒரு ஹதீதை யாருக்கு சொன்னார்கள், எந்த ஹதீதை சொன்னார்கள், எப்பொழுது சொன்னார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய அருமையான உலமா பெருமக்கள் நமக்கு தெரிகிறார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கப்பட்டது, ஐயுல் ஆமாலு ஹப்பு இலல்லாஹ், அமல்களெல்லாம் மகா சிறந்தது எது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவமுஹா, எக்காலம் நீடிட்டு தொடர்ச்சியாக கொண்டு வருவதால் அமலெல்லாம் மகா சிறந்து என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அமலாக இருக்கிற அஹப்புல் ஆமால் இலல்லாஹி அதுவமுஹா, தாயும் காலமாக கொண்டு வரதான் சுன்னத் ஹஜ்ஜி தொழுகையாகட்டும், துஹா தொழுகையாகட்டும், இஷ்ரா தொழுகையாகட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் அது தாயும் காலமாக கொண்டு வருவதால் விட்டு விடாமல் அது கண்டினியூவாக தொடர்ச்சியாக கொண்டு வருவதால் அமலெல்லாம் மகா சிறந்து என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம், ஐயுல் ஆமாலி அஃதலு. நான் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹதீஸை யாருக்கு சொன்னார்கள், எந்த நேரத்தில் சொன்னார்கள், எந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அவருடைய நோக்கத்தை புரிந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் என்பதாக இர்ஷாது சாரி போன்ற ஃபத்ஹுல் பாரி போன்ற கிரந்தங்களெல்லாம் விளக்கம் அழகாக தருகிறார். ஒரு சஹாபி கேட்டாங்க, ஐயுல் ஆமாலி அஃதலு யா ரசூலுல்லாஹ், அமலெல்லாம் மகா சிறந்தது எதுன்னு கேட்டால் ஈமான் பில்லா வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் ரசூலுல்லாஹை கொண்டும் ஈமான் கொள்வது சொன்னார். சும்மா மாதா, பின்பு எது என்று கேட்டபோது ஜிஹாதுல் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்று சொன்னார்கள். சும்மா பின்பு எது என்று கேட்கப்பட்டபோது
ஹஜ்ஜுன் மப்ரூருன், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜி என்பதாக சொன்னார். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே சொல்லும்போது இன்ன அமலல்லா மகா சிறந்து கேட்டபோது அஸ்ஸலாத்தில் ஒக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள். அப்போ யாருக்கு எந்த நேரத்திலே எப்படி சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஜிஹாது, ஒரு சஹாபி கேட்குற யாரும் சொல்ல அஃபனு ஜாஹித், நாங்கள் ஜிஹாது செய்யலாமா, அத்தோடைய யுத்தத்திலே போர்க்களத்தில் இருந்து ஈடுபட்டு எங்கள் உயிரை மாய்க்கலாமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் தெரியுமா? ஹய்யுன் வாலிதா, உனக்கு தாய் தந்தைகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். அது மனுஷனை நோக்கத்தை புரிந்து யாருக்கு எப்படி எப்படி சொல்ல வேண்டுமோ சொன்னார்கள். ஹய்யுன் வாலிதா, புகாரி ஓதப்பட்ட ஹதீதா. ஹய்யுன் வாலிதா, உனக்கு தாய் தந்தைகள் இருக்கிறார்களா? நாம் யாரை சொல்ல ஃபீஹிமா ஜாஹித், என்ன சொன்னாலும் தெரியுமா? ஃபீஹிமா ஜாஹித், உங்கள் தாய் தந்தைகளை உபகாரம் செய்வதுதான் உனக்கு ஜிஹாத். இல்லைங்கதா? உங்கள் தாய் தந்தைகளை உபகாரம் செய்வதுதான் உனக்கு ஜிஹாத், அதுதான் பெரிய ஜிஹாத். நீ ஜிஹாதில் ஈடுபட்டு வெற்றப்பட்டு சகிதாயிட்டால் தாய் தந்தைகளை யார் கவனிப்பா? தாய் தந்தைகளை உபகாரம் செய்வதுதான் உனக்கு. லா தக்குல்லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள் தாய் தந்தைகளை. இப்போ எப்படி நடக்குது? மனைவி கட்டி தாயை தந்தையை உதாசீன மக்களுக்கு எத்தனையும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டிய என்பதற்காக சொல்லி காட்டுகிட்டோம். இப்போ ஃபீஹிமா ஜாஹித், இது ஒரு ஆளை பார்த்து சொல்லு. இன்னொரு ஆள் சொன்னாலே யாரை சொல்லலாம், நான் ஜிஹாதுக்கு ஈடுபட போகிறேன், என் மனைவி ஹஜ்ஜி செய்ய போகிறா, நான் அவளை அனுப்பிட்டு நான் ஜிஹாது படலாமா கேட்டேன். என்ன சொன்னால் தெரியுமா? சரி ஜிஹாதா மகத்தான அந்தஸ்து போ, அப்படிலாம் சொல்லணும். இதுஹம்மாகா, அவளோடு சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போ. ஹுஜ்ஜமாகா, அவளோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய். நீ யுத்தத்துக்கு புரிந்து வெற்றப்பட்டு சகிதாக்கப்பட்டால் மனைவி யாரை காப்பாற்றுவா? அப்போ யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி என்ன சொல்ல வேணும் சொன்னார்கள். இந்த ஹதீரை அஜாப குல்லன் ஃபத்துல் பாரி இர்ஷாத் சரி அஜாப குல்லன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு ஆட்களுக்கும் பிமா யுவாஃபிக்கு ஒருது, அவனோட நோக்கம் எப்படி பார்த்து அறிந்தால். ரசூலுல்லாஹ் தான் மறைவான ஞானம் எல்லாம் தெரியுமே. நாம் அது சுன்னத் ஜமாத்து கொள்கை உள்ளோம். அதானே நாம் சுன்னத் ஜமாத்து கொள்கை என்ன எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் அப்பாட்டமாக தெரியும். அதான் உண்மை. ஒரு மனிதனின் நோக்கத்தை புரிந்து அவன் எப்படி உள்ளவன் யார் என்பதை அறிந்து கொண்டு தான் உனக்கு தாய் தந்தை இருக்கிறாளா, தாய் தந்தை உபகாரம் செய்ய, அதுதான் உனக்கு ஜிஹாத். உனக்கு மனைவி ஹஜ்ஜிக்கு போகலன்னு சொல்கிறியா, மனைவி சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போ, அதுதான் உனக்கு ஜிஹாத். ஜிஹாதுடைய விஷயம் எவ்வளோ அந்தஸ்து உள்ளது. ஆனால் அதே சமயம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மனைவிகள் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போ. ஹுஜ்ஜமாகா இதுஹம்மாகா, புகாரில் ஓதப்பட்ட ஹதீஸ் இதுஹம்மாகா. அப்படிலாம் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸையும் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இப்படித்தான் ஒவ்வொரு ஹதீஸும் நான் இங்கே பார்க்கிறோம். இதா அத்தைத்தமிழ் வாயத்து என்று ஓதப்பட்ட பாடம் பக்கம் எனக்கு ஞாபகம் இல்லை. இதா அத்தைத்தமிழ் வாயத்தை உலா தஸ்தக்பில் கிபிலத்தை உலா தஸ்தக்பீர்ஹா. அருமையான பெருமக்களே, நாம் சுன்னத் ஜமாத்தில் உறுதியாக இருக்க வேண்டிய என்பதற்காகத்தான் சொல்கிறோம். அருசுஜன்னா இருக்குது, அதே போல் மஸ்கர் ரஹ்மான் அப்படி மசா இருக்குது. அது பிள்ளைகள்லாம் ஒஸ்தாங்களை ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறேன். அக்கீதாவை நல்லா பூர்த்தி கொடுங்க, அக்கீதாவுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்கிருங்க. அதே போல் இன்னொரு மசா ஜம்சா நசுவியா மசா, இதெல்லாம் நம்ம சுன்னத் ஜமாத்தில் உட்பட்ட மசா. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை ஆளாக்கணும். சுன்னத் ஜமாத்து கொள்கையை ஸ்ட்ராங் படுத்தணும் என்பதெல்லாம் சொல்லி காட்டினோம். எந்த வகையில் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இதை சொல்லி காட்டினோம். ஆலிமாக்கள் இதில் உஷாராக இருக்க வேண்டும். கொள்கையை ஸ்ட்ராங்காக ஆக்குங்கள். நமக்கு இதுதான் இந்த நாளைக்கு வந்து நிற்கும். அதாவது திருப்பி நாம் சொல்லி காட்டிக்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யாருக்கு எந்த நேரத்தை இப்படி சொன்னோம் சொல்லி காட்டணும். இதா அத்தைத்துடைய ஓதப்பட்ட ஹாதி பக்கம் நீங்கள் ஞாபகம் இல்லை. இதா அத்தைத்துல் வாயத்தை நீங்கள் மலஞ்சல கழிக்க செல்ல வந்தால் ஃபலா தஸ்தக்பில் கிப்லத்தை உலா தஸ்தக்பீருஹா, கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம், கிப்லாவை பின்னோக்கவும் வேண்டாம். கிப்லாவை நம்ம வீட்டில் தெற்கு வழக்காக தான் பள்ளிவாசல் இல்லாத இடத்துல மேற்கு பக்கமாக இருக்காது. ஏன்னா கிப்லா முன்னோக்கி நம்ம இருக்கக்கூடாது, மரியாதை இல்லாமல் போயிடும். அது பின்னோக்கி இருக்கக்கூடாது, தெற்கு வழக்காக இருக்கிறது ஒரு ரீபு அப்படி இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள்? ஓ ஒரு ரீபு ஷர்ரீகு. எந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு கிப்லாவை முன்னோக்க வேண்டாம் பின்னோக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்களோ அதே ஸல்லல்லாஹு ஒரு ரீபு ஷர்ரீகு, கிழக்காக இருங்கள் மேற்காக இருங்கள். இல்லை சரி, அதெல்லாம் மேற்கு கிழக்கு தானே சொல்ல மீன் சொல்கிறாங்க. ஏன் கிழக்காக இருங்க மேற்காக இருந்தாங்க? இது யாருக்கு சொன்னார்கள்? அதான் நான் புரியும். இது யாருக்கு சொன்னாங்க? மதீனாவாசிகளுக்கு சொன்னது. புரியுதா அவங்களுக்கு?
மதீனா வாசிகள் சொன்னக்கூடிய கிதாபில் அகலில் மதீனா ஃபத்துல் பாரி இர்ஷாத் சரி பாருங்கள், விளக்கங்களை பார்க்க. ஃபத்துல் பாரி இர்ஷாத் புகாரி இமாமுடைய சரகு, கிதாபுக்கு சரகு, புகாரி கிரந்துக்கு சரகு. யாருக்கு சொன்னால் மதீனா வாசிகளுக்கு அவர் சொன்னது. அவளுக்கு தெற்கு வடக்காக இருந்தால் தான் அவளுக்கு சரி, அவளுக்கு கிழக்கு மேற்காக இருந்தாலும் சரி. தெற்கு வடக்காக இருந்தால் அவள் கிப்லா நோக்குமாறு ஆயிரும். இது நமக்கு சொன்னது கிப்லாவை முன்னோக்க வேண்டாம், கிப்லாவை முன்னோக்க. இப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸையும் சிலர் சொல்லிக்கிறார்கள். அருமையான பெருமக்களை, இன்னொரு ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த யுத்தத்தில் யாரை சொல்ல, நான் இன்னென்ன யுத்தங்களில் என் பேர் கொடுத்துக்கிறேன், யுத்தத்துக்கு போகலாமா? தாராளம் போ. ஆனால் உன்னுடைய நான் ஏற்கனவே சொன்ன பிறகாலும் தாய் தந்தர்களையும் கவனிக்க வேண்டும், மனைவியும் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னமில்லை, அந்த ஹதீஸை தொலைச்சி விட்டு தான் இது. அருமையான பெருமக்களே, இன்னும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளோ ஹதீஸ்களை சொல்லி காட்டார்கள். பாபு தஹாபில் வக்து போன பிறகு கூட தொழுகை கதா தொழுகை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம். அடைய நாளில்லாஹி மண் ஃபாத்தது சலாத்துன் பொக்க அன்னமா உத்திர அகலுகு ஓ மாலுகு. எந்த ஒரு மனிதனுடைய ஒரு தொழுகை தப்பிவிடுமையானால் அவனுடைய குடும்பம் பொருள் எல்லாம் பறிக்கப்பட்டதை போட்டிருந்தது. நமக்கு அது தெரியுதா? குடும்பத்தில் ஏதாவது களவு போயிட்டா, அல்ல வீடு உடஞ்சிட்டா எவ்வளோ பெரிய மன வேதனையும் இருக்குது. யாராவது சொல்லிட்டு அம்சா வீடு உடஞ்சிட்டு அல்லாஹ் காப்பாற்று சொல்ல உதாரணத்துக்கு எவ்வளோ நமக்கு மன வேதனை உண்டாம். ஆனால் அது நமக்கு பெருசாக தெரியுது. ஒரு ரக்காத், ஒரு தொழுகை தப்பிவிட்டால், சுபு தொழுகை தப்பிவிட்டதே, லுஹர் தொழுகை தப்பிவிட்டதே என்பது அது கூட யோசிக்க இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மண் ஃபாத்தது சலாத்துன், ஒரு மனிதனுடைய தொழுகை தப்பிவிடுமையானால் கொக்க அன்னமா உத்திர அகலுகு மாலுகு, அவனுடைய பொருள்களும் அவளுடைய குடும்பத்தாலும் அபகரிக்கப்பட்டதை போன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பாருங்கள், ஒரு ஹதீஸில் நாங்கள் எல்லாம் சிறுநாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ரசூலுல்லாஹோடு சேர்ந்து நாங்கள் போனோம். ஒரு இடத்துக்கு போனோம். இரவு நேரம் ஆகிட்டு, ரெண்டாவது நாங்கள் மதீனாவுக்கு வரத்துக்கு எங்களுக்கு தாமதம் ஆகிட்டு, அதனால் நாங்கள் ஒரு இடத்துல தங்கிட்டு சுபு தொழுகைக்கு பிறகு நாம் சில மதீனாவுக்கு போகலாம் என்று சஹாபாக்கள் சொன்னார். அண்ட் அப்துல்லா பின் அபி கத்தாதா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொன்னாங்க. சிறுனா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன் ஓ கால பாதுல் கௌமி லவ் அர்ரஸ்த பினா, யாரும் சொல்ல ஒரு பந்தலம் மாதிரி ஒரு கூடாரம் அடைச்சி அதில் உட்காந்து நம்ம சுபு தொழுகை முடித்த பிறகு போவோமேன்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே யாரை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்போ பிலால் சொன்னாங்க. பிலால் இல்லாத அந்த பொறுப்பு ஒப்புக்கொள்ள அஹாபு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹாபு அன் தனாமு அனி ஸலா, தொழுகையை தப்பிவிடுமோ என்று நான், நீங்கள் தூங்கிவிடுங்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கால பிலால் சொல்கிறாங்க, அல ஊக்குவிக்கும் சஹாபாக்களே, யாரை சொல்லுதா, நான் உங்களை எழுப்புறேன், நான் உங்களுக்கு சுபு தொழுகைக்க வேண்டி நான் தட்டி விட்டு எழுப்புறேன், கலா இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். இது ஹதீஸ், ஓதப்பட்ட ஹதீஸ். எல்லாரும் தஜவு, எல்லாரும் படுத்தார்கள். அஸ்ரத் பிலாலும் அஹ்ரஹு இலா ராஹிலத்திஹி, ஹஸ்ரத் பிலால் எழுந்தாத்த தொழில் ஒட்டகத்தை அப்படியே சாஞ்சு கட்டி விடுத்தாங்க. தூக்கம் வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் எழுப்பத்துக்கு நம்ம ஒப்புக்கொண்டோமே, நம்ம தூங்கிடக்கூடாது என்று எப்படியாவது முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணா சந்துட்டு தூங்கிட்டோம். பாருங்கள் சப்ஜெக்டை பார்ப்போம். இப்போ அஸ்ரத் பிலால் எழுந்தாத்தலான்னு நினச்சாங்க. அப்படியே ராகிலத்தில், அதாவது அவருடைய ஒட்டகத்தை அப்படி சாஞ்சி இருந்தாங்க, தூங்கிட்டாங்க. வலபத் ஐனாகு, தூக்கம் மிகைச்சிட்டது ரெண்டு கண்ணும். இப்போ நாம பிலால் தூங்கிட்டாங்க. கால பிலால் எல்லாத்து ஒஸ்தைக்கல் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிநாயகம் ஸல்லல்லாஹு விழித்தார்கள். கது தலா ஹாஜிபு சம், சூரியனுடைய வெளிச்சம் கண்ணு ரசூலுல்லாஹ் கல்லப்படுது. பார்த்தா பிலால் மாப்பிள்ளை தூங்கிட்டுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். உடனே பிலால் எல்லாத்துல பார்த்து, ஐனமா குத்தையா பிலால், பிலாலை என்ன ஆகிச்சு உங்கள் பேச்சு, என்ன சொன்னீங்க, நீங்கள் எழுப்பணும் நிலை, அவ்வளோ பேர் தூங்கியும் கதாவாயிட்டு. அழகான ஹதீஸ், நல்லா கவனிக்கிறோம். அனைவரும் பெருச்சு ஊற்றி உலமாக்களிக்கிறார். ஆனால் ஊக்கியதுக்கு நான் எழுப்பிவிடும் நிலை என்ன ஆகிச்சு, அவ்வளோ பேர் தூங்குறாளே, தொழில் கதாவாயிட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ். யார் ஊக்கியத்து அலைய நவமத்துன் கத் மித்லஹா, இதை போன்று ஒரு நாளும் எனக்கு ஏற்பட்டதில்லை. இன்றைக்கு சூரியன் அந்த அளவுக்கு அடிச்சுட்டு எனக்கு சூரிய கதாவாயிட்டு. எழுந்திருங்கள், இடத்த விட்டு காலியாங்க. ஹாதா மக்கானு ஷைத்தான், இது ஷைத்தானுடைய இடம், இடத்த காலியாக்கணும். இடத்த விட்டு போனாங்க. இன்னல்லாஹ கபத அருவாக முழுகின ஷா, அவன் நாடுற அளவுக்கு ரூஹை கைப்பற்றிட்டா தூக்கத்தை வச்சு வச்சுட்டான். நேரம் என்ன செய்றாங்க, யா பிலால் நாம் வேறு இடத்துக்கு போவோம், அங்கே தண்ணி கிடச்சி கும்பு அத்தின் வாங்க சொல்லுங்க, எழுந்துருங்க.
வத்தின் பின்னாஸ் மக்களுக்கு பாங்கு சொல்லுங்க, அழைப்பு கொடுங்க. தவல்லா சஹாபாக்கெல்லாம் ஒது செய்தார்கள். லம்மா இருத்தபத்தி சூரியன் உதயமாயிட்டது. ஒபியத்து காம சல்லா சல்லதால் தொலை வைத்தார்கள். பின்னாஸ் பாபு மன் சல்லா பின்னாஸ் ஜமாத்தன் பாத தஹாபில் வக்த். இந்த பாடனை 3ஆம் ஜுஸுல வருது, 154ஆம் பக்கம். பாபு மன் சல்லா பின்னாசி ஜமாத்தன் பாத தஹாபில் வக்த். அப்போ சுபு வக்துக்கு அப்போ என்ன சொன்னால் ஜமாத்து சுபு கதாவாயிட்டா முடிஞ்சுது, அடுத்த தொகரை பார்ப்போம். அப்படியா? அப்படி இல்லை. எந்த தொழுகை தப்பி விட்டதோ ஆண்களோ பெண்களோ நிறைய நாம் பார்க்கலாம். கடற்கரையை போக்குறோம், பெருநாண்டைக்கு கூட்டம் கூட்டமாக போகுது, தப்பாக நினைக்க வேண்டாம். எத்தனை வேலை அன்றைக்கு மகரிபு தொழுகை என்ன ஆகும்? மகரிபு தொழுடைய நிலைமை என்ன ஆகும்? அங்கே போய் தொழ முடியுதா? அவர்கள் கதாவா தொழுகிறதா? நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எத்தனை பெண்கள் இந்த மாதிரி போகிறார்கள். யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹதீஸில் தெளிவு தெரிகிறார். அருமையான பெருமக்களே, நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் ஆழ்கடலை போன்று நல்லா கவனிக்கணும். அப்துல் வஹாப் ஷாரானி அலியல்லாஹ் சொல்கிறாங்க, குர்ஆனும் ஹதீஸும் ஆழ்கடல். இந்து மகாசமுத்திரமாக சொல்லியா பெரிய ஒரு கடல். அதிலிருந்து 4 வாய்க்காலாக பிரிகிறது. 4 வாய்க்காலாக பிரிகிறது. ஒரு வாய்க்கால் சுண்ணாம்பு நிறைந்த பகுதிக்கு செல்கிறது. நல்லா கவனிக்கும். எப்படி எல்லாம் கொண்டு வராங்க பார்ப்போம். அந்த 4 என்னன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு வாய்க்கால் எங்கே சுண்ணாம்பு நிறைய வெளில அடிப்போம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு நிறைஞ்ச பகுதிக்கு போகுது. ஒன்று இன்னொரு பகுதி களிமண் நிறைந்த பகுதிக்கு போகிறது. என்ன அழகான ஓமை. இன்னொரு பகலாது சிமெண்டு செம்மண் நிறைந்த பகுதிக்கு செல்லுது. செம்மண் நிறைந்த பகுதி, சுண்ணாம்பு நிறைந்த பகுதி, களிமண் நிறைந்த பகுதி. அதே போன்று கடைசியாக மரம் செடி கொடிகள் தாவர வர்க்கங்கள் அந்த நிலைக்கு போகுது, அந்த இடத்துக்கு போகுது. ஆக மொத்தத்தில் எந்தெந்த இடத்துக்கு போகிறதோ அந்த இடம்லாம் நிறம் மாறுபட்டு சுண்ணாம்பு நிறைந்து பாதிக்க போனால் அவ்வளோ சுண்ணாம்பு தண்ணியே சுண்ணாம்பு கலராயிருக்கு. குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? இன்னொரு பாதி செம்மண் நிறைந்து பாதிக்கு போனால் அந்த தண்ணியெல்லாம் செம்மண்ணாக இருக்குது. இன்னொரு மரம் செடி கொடிக்கு போனால் அந்த மரம்லாம் பசுமையாக காணப்படுது. இன்னொரு பகுதி களிமண் எழுதி போதால் அந்த இடம்லாம் களிமண் பகுதியாக தெரியும். இதே போல தான் அழகா சொல்ற 4 மதகுரிய இமாம்கள் அல்லாஹ் தஆலா. என்ன அழகான ஓமை. 4 மதகுரிய இமாம்கள் அப்துல் வஹாப் ஷாரானி தங்களுடைய கிதாபில் சொல்லி காட்டுவார். மிஸ்பாஹ் அம்சா அடிக்கடி சொல்லி காட்டுவார். 4 வாய்க்கால் எப்படி பிரிகிறதோ அதே போன்று தான் 4 மதகுரிய இமாம்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எனக்கு இந்த ஹதீஸ் கிடைத்ததினால் இந்த ஹதீஸை வச்சு நான் ஆதாரம் எடுக்கிறேன் என்று சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு சொல்வார்கள், எனக்கு இந்த ஹதீஸ் இன்னார் மூலமாக கிடைத்ததினால் நான் இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கிறேன். எவ்வளோ பெரிய மகான்கள். இமாம் அபூ அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வளோ பேணுதலான மகான். குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை என்று சொன்னதால் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இமாம் மதுஹபுரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு கசையடி அளிக்கப்பட்டார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்தது. என்னை மௌத்தாக்குறான் செய்தான், நான் இதை விட மாட்டேன்னு சொன்னார்கள். முஅ்தஸிலாக்கு என்ன அநியாயம் செய்தார்கள் உலமாக்கள் கேட்டு பாருங்கள். இமாம் மாலிக் சார் எனக்கு இந்த ஹதீஸ் எனக்கு கிடைச்சது. மாலிக் இமாம் சொல்வார்கள் எனக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கிடைச்சது. அபூ ஹனீஃபா சொல்வார்கள் எனக்கு அனஸ் மாலிக்கிலிருந்து கிடைச்சதுன்னு சொல்வார்கள். அனஸ் மாலிக் சொல்வார்கள் எனக்கு ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து ஹதீஸ் கிடைச்சுன்னு சொல்வார்கள். விளங்குதா? இமாம் ஷாஃபி சொல்வார்கள் எழுது உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள் நான் என்னுடைய அனஸ் மாலிக் அவற்றிலிருந்து நான் ஹதீஸை பெற்றேன் அல்லது அபூ ஹுரைரா பெற்றேன். ஆமீர் அபூ ஹனீஃபாவை சொல்லி காட்டுறாங்க. நான் இமாம் அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் போன்ற மேதைகளின் மாணவர்களிடத்தில் நான் கால் படித்து படித்தேன் என்று சொன்னார்கள். யார்? அபூ ஹனீஃபா. அவருடைய மாணவர்களிடத்தில் படித்தார்கள். அவ்வளோ பெரிய இமாம்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இந்த தூளை பார்த்து தங்கம் சொன்னால் தங்கமாயிரும் சொல்லுவலாமா? இந்த தூளும் போங்க போய் தங்கம் சொன்னால் தங்கமாயிரும். அவர் சொல்லுங்க அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய அவ்வாறு சக்தியை கொடுத்துக்கிறான். ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்போ 4 வாய்க்கால் எப்படி பிரியுதோ 4 இமாம்கள். இப்போ உதாரணமாக யார் சொல்லுவாங்க? அபூ ஹனீஃபா சொல்கிறாங்க எனக்கு பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா சஹாபி அறிவித்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக எப்படி இத்திபாவுல் ஜனாசா. இதை நான் பாயிண்ட்டை கொண்டு வரேன்.
இத்திபாவுல் ஜனாசா, ஜனாசாவை பின்பற்றி போகிறது. மையத்தை தூக்கிட்டு போகிறோம் இல்லையா, மையத்தை தூக்கிட்டு போகும்போது எல்லோரும் பின்னால் நான் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா, இத்திபாவுல் ஜனாஸ். தபியன்னா தொயந்தான்னு அர்த்தம், இத்தபோல பின்பற்றி போனான்னு அர்த்தம். இந்த ஹதீஸை வச்சு அஃதுலுல் என்னுடைய மதுஹபுரி இமாம் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க, என்னுடைய மதுஹபுடைய இமாமத்தில் எனக்கு சிறந்தது பின்பற்றி போகிறது என்று சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இல்லை, நான் எனக்கு உமர் கத்தாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு, இது மஹல்லியில் வருது. மாசாவு 1979-80 ஓதக்கூடிய காலத்தில் இன்னும் எனக்கு ஞாபகம். அம்மா குட்டி ஹசரத் அல்லாஹ்வோட ஹஜாத்தில் இழிச்சு வைக்கிட்டேன், நல்ல பதவியை கொடுக்கட்டும். எவ்வளோ பெரிய இமாம், எவ்வளோ பெரிய மகான், இன்னும் கல்லில் வந்து கனவுல வந்துட்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் பெருமைக்கெல்லாம் சொல்ல வரல. சரி, ஹைர். அந்த இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு உமர் மஹல்லியில் வருது, பார்த்தா தெரியும். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உமர் கத்தாவுடைய மகன் அப்துல்லா, உமர் கத்தாவுடைய மகன் யார், அப்துல்லா உனக்கு ஆசிம் ஒரு ஆள் இருக்கிறார். நான் சொல்கிறது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த மகான் சஹாபி சொல்கிறாங்க, நான் ஒரு ஜனாசாவில் பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு முன்னால் போயிட்டுக்கிறாங்க. லக்கீத்து அபா பக்ரின், சித்திகுல் அக்பர் அவர்களையும் எனது தந்தையார் உமருல் கத்தாபையும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரையும் பார்த்தேன். அது ஜனாசாவுக்கு முன்னால் போயிட்டுக்கிறவன்னு சொல்லி நான் கண்ணால் பார்த்தேன். யார் சொல்கிறா? உமர் கத்தாவுடைய மகன் அப்துல்லா. நான் ஒரு ஜனாசாவில் பார்த்தேன். நான் திருப்பி சொல்ல உங்களுக்கு விளக்கத்துக்க வேண்டி சொல்கிறேன். உமர் கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கீத்துன் நபிய இப்படியே வார்த்தை, லக்கீத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபா பக்ரின் வ உமர இப்போ இன்னும் எம்ஷூன கபுல் ஜனாசாவுக்கு முன்னால் போகிறதால பார்த்தேன். இந்த ஹதீஸ் வந்து அஃதுலியத்து இந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹபின் பிரகாரம், அதனால முன்னால் போகணும் அப்படி சொல்ல வரல. சட்டம் இருக்குது என்பதாக சொல்லும். நீங்கள் எதை பின்பற்றி பாருங்கள், நீங்கள் எப்படி போனாலும் ஒரு மதுஹபு தான். நீங்கள் முன்னால் போனது தான், பின்னால் வந்தவங்க தான், ஒரு மதுஹபி தழுவி தான் போறீங்க. யார்? வஹாபிகளுக்கு சொல்கிறோம். சொல்லுங்களா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், அபூபக்கரையும் உமரையும் பார்த்தேன். இப்போ இன்னஹும் எம்ஷூன அமாமல் ஜனாசாவுக்கு முன்னால், இதே வார்த்தை மஹல்லியில் வருது, அமாமல் ஜனாசாவுக்கு முன்னால் போகிறதுன்னு பார்த்தேன். இந்த ஹதீஸை வச்சு அஃதுலியத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி முன்னால் போகிறது ஏற்றம் என்று சொன்னார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இத்திபாவுல் ஜனாசா என்ற ஹதீஸ் எனக்கு காதில் கிடைச்சதுனால் பின்பற்றி போகிறது என்று சொன்னார். அப்போ ரெண்டுமே நமக்கு ஃபாலோ பண்ணுறோம், ரெண்டுமே நமக்கு ஆதாரம் என்பதாக இந்த ஹதீஸ் எல்சி நமக்கு விளக்குது என்பதாக சொன்னார். இப்படித்தான் ஒவ்வொரு ஹதீஸிலும் இப்படித்தான் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நமக்கு சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எப்படி சஹாபாக்கள் எல்லாம் நிந்திக்கப்படுது. நேற்று டிவியில் கேட்டேன், அல்லாஹு அக்பர், எப்படி இந்த உமர் கத்தாப், உமர் யாருங்க, எவ்வளோ மன வேதனையாக இருக்குது தெரியுமா? உமர் யார்? இதெல்லாம் காதால் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நம்ம தான் ஒவ்வொரு நாளும் கடையை போயிட்டு வந்து இப்போ இந்த சைத்தானையே காண இல்லை, சைத்தான முகத்தையே காண இல்லை. என்னை விட தெரிஞ்சுப்பட்ட வளமாக்கள் கேட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய என்ன உமர் என்ன செஞ்சிட்டார்? உமர் என்னங்க செஞ்சிட்டார்? ஃபித்னா உண்டாக்கிட்டார். அவுது பில்லா. ஏன் தராவி 20 ரக்காத் கொண்டு வந்துட்டார். இப்படியே சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய மனவேதனை. இன்னும் ஆசன் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிழந்தைகளிலேயே அழகான பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு. நேர்வழியில் சிறந்த வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ந்த வழி. ஒவ்வொரு ஹதீஸை எப்படி என்ன சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு ஹதீஸை யாருக்கு சொன்ன ஏற்கனவே சொன்னோம். இன்னொரு ஹதீஸ் ஜக்காத்துடைய பாடத்தில், துல்லனி அலா கைரின் அலா அமலின் இதா அமிர்துல் ஜன்னா. யாரை சொல்லுதோ ஒரு நல்ல அமலை சொல்லித்தாங்க, அதை நான் நல்ல அமல் செஞ்சால் நான் சொர்க்கத்தில் நுழைவே என்று சொன்னார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ, அல்லாஹ் இணையை வணங்க வேண்டும், உலா துஷ்ரிக பிஹி ஷையன், அவனை கொண்டு எந்த இணையும் வைக்கக்கூடாது. இது ஒன்று. அடுத்தது துக்கீம ஸலாத்தல் மஃப்ரூலா. நல்லா கவனிக்கணும். துக்கீம ஸலாத்தல் மஃப்ரூலா, ஃபரலாக்கப்பட்ட தொழுகையை தொழுகணும். தசூம் ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கணும். அதே போல் ஜக்காத்தை ஃபரலான ஜக்காத்தை கொடுக்கணும். இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இல்லா அந்த தவ்வா,
நீ சுன்னத்தான தொழுகை அது கொஞ்சம் இஷ்டம். இப்போ யாருக்கு சொன்னாலும் விளங்கல். சுன்னத்தான தொழுகின்ற ஒரு இஷ்டம், ஃபர்தான தொழுகை மட்டும் தொழுகிறேன். நல்லா கவனிக்கணும், இதில் புரிஞ்சு நல்லா ஏமாந்துடக்கூடாது. அந்த ஹதீஸ் இப்படிக்குதே, அப்போ ஃபர்து மட்டும் தொழுனா போதுமான அர்த்தமா? ரமதான் வந்து நோம்பு நோட்டா போதும், ஃபர்தான் நோம்பு நோட்டா போதும். அப்போ சுன்னத்தான சவ்வால் நோம்பு, மஹரம் 9, அரஃபா நோம்பு, திங்கள் வியாழன் எதுவுமே தேவையில்லையா? அப்படியா அர்த்தம்? பின்னால் பார்ப்போம் யாருக்கு சொன்னான்னு பார்ப்போம். ஒரு ஹதீஸ் சொன்னோம், திருப்பி சொல்லணும், யாருக்கு சொன்னாலும் விளங்கணும். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆலிமாக்களே, ஹாபிதாக்களே, நல்லா நம்ம கவனிக்க வேண்டியதாக சொல்லி காட்டிடும். பெருமானா ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ் எப்படி சொன்னார்? 5 நேரம் தொழுனா போதும்பா, ஃபர்து இல்லாத தப்பு. நீ சுன்னத்தான தொழுகிறது தான் ஒரு இஷ்டம், சரியா? ஃபர்தான நோம்பு மட்டும் நோட்டு, சுன்னத்தான நோம்பு நோட்டா ஒரு இஷ்டம், இல்லாத தப்பு. அதுதான் கருத்து. அதே போல் ஃபர்தான ஜக்காத்தை மட்டும் 102% அது கொடுத்தா போதும். சதக்காரம் கொடுத்தா ஒரு இஷ்டம். இப்படி சொல்லிட்டு அந்த சஹாபி என்ன சொல்ற வந்தவர், லா அஸீது வலா அன்குஸ் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி, நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுதான் நான் செய்வேன். ஃபர்தான தொழுகை மட்டும் தான் சொன்னியோ, ஃபர்தான தொழுகை மட்டும் தான் தொழுவேன். அப்போ சுன்னா தொழுக மாட்டேன், அதான் அர்த்தம். லா அஸீதுன்னா நான் கூட்டவும் மாட்டேன், நான் குறைக்கவும் மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லலாம் அதை நான் செய்வேன். நோம்பு தானே சொன்னோம், ஃபர்தால் நோம்பு தானே சொல்லியா, ஃபர்தால் நோம்பு மட்டும் தான் நோப்பேன், சுன்னத்தால் நோம்பு நோக்க மாட்டேன். அதான் அந்த கருத்து. லா அஸீது வலா அன்குஸ். உலமா கேட்டு பாருங்க. ஜக்காத்து 2% தான் இருந்தால் கொடுப்பேன், இல்லாட்டா இல்லை, சதக்கா கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு போனவர் போயிட்டார். சஹாபாக்கள் இங்கே வாங்க, சதக்கா இவர் உண்மையை சொன்னால் மண் சர்ரஹு பல் எந்தூர் மின் அகல் ஜன்னா இலாஹாதா. உங்களை யாராவது சோனவாசியை பார்க்கல, இன்னும் போரால் பாருங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? ஃபர்து மட்டும் தொழுவாரா, சுன்னத்தில் தொழுவ மாட்டாரா, கூட்டவும் மாட்டார். அதனால் அர்த்தம் ரசூலுல்லாஹ் என்ன இல்லாதப்பான்னு சொல்லிட்டாங்க. ஒரு சுன்னத்தை வந்தாலும் ஒரு இஷ்டம், நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்க மாட்டேன், கரெக்டாக செஞ்சிடறேன். ஹதீஸ் இன்றைக்கி ஓதப்பட்ட ஹதீஸ் 6வது பாடம் ஜுஸில் போல ஜக்காத்துடைய பாடத்தில் 6வது ஜுஸில் வருது. இப்போ இன்றைக்கி வந்ததுனால சொல்லி காட்டுறோம். ரசூலுல்லாஹ் வாரிமான போங்க எப்படின்னு சொன்னால், எந்த ஹதீஸ் எதுக்கு தக்கவாறு கொண்டு வரும். அது போங்க தனி போங்குங்க. நம்மளால் கற்பனை கூட செய்ய முடியாது. நம்மளால் கற்பனை செய்ய முடியாதா? எவ்வளோ பெரிய மகத்தான இமாம். ஒவ்வொரு ஹதீஸ் எழுத்தே சொன்னால் நீங்கள் சொன்னதானா, நீங்கள் வாயால் சொன்னதா நான் எழுதுவேன். ஆமாம் நான் சொன்னதான் எழுதுவோம். எவ்வளோ பெரிய மகத்தான இமாம். 10 வயசுல 70,000 ஹதீஸ் கற்பனை செய்ய முடியுதா? நம்ம ஆண் சாதனை எத்தனை ஹதீஸ் நமக்கு பாடு, ஒரு 50 அதிகமாக இருக்கலாம். அது சனத்தோட எனக்கு யார் சொன்னால், அவளுக்கு யார் சொன்னார், அவளுக்கு யார் சொன்னார், ரசூலுல்லாஹ் அப்படியே சேரும். எனக்கு இவர் சொன்னால், அங்கே இவர் சொன்னால், எனக்கு ஹம்பலி இமாம் சொன்னால், எனக்கு உஸ்தாத் யார் சொன்னார், வாரிமான உஸ்தாத் யார்? ஹம்பலி இமாம். 290 உலமாக்கள்கிட்ட படிச்சுக்கிறாங்க. ஹம்பலி இமாம் புகாரி 290 உலமாக்கள்ல ஆசிரியர் படிச்சுக்கிறார். அதில் மெயினான ஆள் ஹம்பலி இமாம் ஒரு ஆள். இமாம் அதே போல் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, நிறைய உலமாக்கள் எல்லாம் தெரிய சொல். இப்படிப்பட்ட மகாங்களுக்கு கல்வி பெற்ற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 10 வயசுல 70,000 ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு இமாம் புகாரி என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கவாசியை பாருங்கள், இன்னும் போரா பாருங்க. அப்போ இன்னொரு ஹதீஸுக்கு அதை பார்க்கணுமா, எப்போ ஒரு மனிதன் ஃபர்தான தொழுகை கொண்டும் சுன்னத்தான தொழுகை கொண்டும் நஃபிலான வழக்கை கொண்டும் எவன் நெருங்கி வரானோ அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் இருக்கிறேன், அவன் கேட்கக்கூடிய கையாக நான் இருக்கிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக நான் இருக்கிறேன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக என் பார்வை என் மூலமாக எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஹதீஸ் எப்படி, அது அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் ஃபர்தையும் சுன்னத்தான நஃபிலையும் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அவன் பார்க்கும் பார்வையாக, நான் நடக்கும் காலாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் எண்ணக்கூடிய எண்ணமாக நான் இருக்கிறேன். அப்படிலாம் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு அவன் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே ஒளிமார்கள், அவ்வளோதானே ஒளிமார்கள், மகான்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபிக். அப்போ அதை விட அந்த செலவா. அப்போ இந்த ஹதீஸை பார்த்து என்ன சொல்ல, இந்த ஃபர்து மட்டும் தொழுதா போதும், நோம்பு நோட்டா போதும், ஃபர்து மட்டும் செஞ்சால் போதும் அர்த்தமா? அப்போ இந்த ஹதீஸை யாருக்கு காட்ட ஆரம்பிக்க சொன்னது, அதான் புரியும் பண்ணிட்டவங்களுக்கு. இப்போ இந்த சொன்னது யாருக்கு வேண்டிய காட்ட ஆரம்பிக்கும். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துடுவார். ஹதீஸ் இன்சான் படியும், ஹதீஸ் இஸ்லாம் இப்படி போடி, ஹதீஸ் இஸ்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துடுவார். அவர்கிட்ட மேலும் மேலும் பாரத்தை சுமத்தினா என்னடா இஸ்லாமாக இருக்கும் கஷ்டமாங்கிட்டு வந்த வழியிலே போயிடுவான். நீ ஃபஸ்ட்டில் தொழு, 5 நேரம் தொழுனா போதும். ஜக்காத்து இருந்தால் ஃபர்து மட்டும் ஜக்காத்தை கொடு, நோம்பு மட்டும் நோம்பு விட்டுருக்கோ. அதுக்கு பிறகு பின்னால் நல்ல பக்குவம் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ யாருக்கு சொன்னார்கள்? புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு சொன்னார்கள்.
எல்லாத்துக்கும் சொன்னது அல்ல. இந்த ஹதீஸை வச்சு நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு ஹதீஸ் சொல்லாமல் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், யாருக்கு ரசூலுல்லாஹி அஜாப குல்லன், அவருக்கு தக்கவாறு அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இதான் நம்முடைய ஹதீஸ். அருமையான பெருமக்கள் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய என்பதற்காக நாம் என்ன செலவு சொல்லிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸையும் இங்கே பார்க்கும்போது எப்படி இல்லாமல் சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் அந்தஸ்து அப்படிலாம் மண்ணெளி வைக்கிறாங்க. தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் 2 விஷயங்களை விட்டுக்கிறேன், 2 விஷயம் பற்றி பிடிச்சலாம், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று குதாப் குர்ஆன் தான், ஒன்று ஹதீஸ் என்னுடைய வழிமுறை. இந்த 2ம் போதும், சஹாபாக்கெல்லாம் தேவையில்லை. கேட்டவங்க அபூபக்கர் சொன்னால் எவர் சொன்னால் எங்களுக்கு என்னங்க, ஒரு 1986 நினைக்கிறேன், திருச்சி மாநாட்டில் அபூபக்கர் சொன்னதுன்னா ராமசாமி சொன்னார் என்ன, நவுதுபில்லா நவுதுபில்லா அல்லாஹ் காப்பாற்றும். நீங்கள் விளங்குன்னு சொல்கிறேன், கிறிஸ்டத்தில் கேட்டது. அபூபக்கர் சொன்னா ராமசாமி சொன்னார் என்ன, நவுதுபில்லா நவுதுபில்லா அல்லாஹ் காப்பாற்று, ரஹ்மானே காப்பாற்று. எவ்வளோ பெரிய ஈமான் அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிடும், எவ்வளோ பெரிய வேதனை காதால் கேட்டது. எந்த சஹாபா உஸ்மான் என்ன செஞ்சிட்டாரு, உஸ்மான் என்னங்க செஞ்சிட்டாரு, எல்லா பிதத்து ஃபித்னா, எல்லா பிதத்து ஃபின்னார், குல்லு பிதத்து ஃபின்னார், பிதத்துலாம் தலாலத்துலாம் நரகம். அப்படியா? பிதத்தில் எத்தனை பிதத்துக்கு தெரியுமா? பிதத்து வாஜிபா, பிதத்து முபாஹா, பிதத்து மக்ரூஹா, பிதத்து ஹராம், பிதத்து சுன்னத். குரானை ஒன்று திட்டு யார்கிட்ட காலங்க இருந்துச்சு? பாமு ஜெமியல் குரான் நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டிய என்பதாக சொல்லி காட்டுறோம். குரான் யாருடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது? ரசூலுல்லாஹ் காலத்தில் குரான் இருந்துச்சா? ஒவ்வொரு வீடுகளையும் பள்ளிவாசல்களில் பல தடவை நம்ம மஸ்கல் பட்டுமில்லா பேசுகிறோம், ஹாமியா பட்டுமில்லா பேசுகிறோம், அருஸ்தீனா பட்டுமில்லா பேசுகிறோம். விளங்க வேண்டிய என்பதுக்காக சொல்கிறோம், ஏமாந்த விளக்கூடாது என்பதுக்காக சொல்லி காட்டுறோம். தாய்மார் சகோதரர் நல்ல விளங்க வேணும், ஆலிமாக்கு நல்ல உஷாராக இருக்க வேண்டிய என்பதுக்காக சொல்லி காட்டுகிறோம். எந்த மசாலா ஒரு சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு உள்ள மதரசாவை தான் நாம் சொல்லிக்கிறோம். மற்றவரை பற்றி பிரச்சனை இல்லை. சில நாள் வேகமாக பேச யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். குரான் என்னங்க, குரான் யார் ரசூலுல்லாஹ் குரான் இப்படி இருந்து 30 ஜுஸு இருந்துச்சா? 5 ஜுஸு 10 ஜுஸு யார் காலத்தில் இருந்துச்சு? யாருடைய காலத்தில் இருந்துச்சு? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் மரப்பலகையும் ஒட்டக தோல்லையும் இன்னும் வேறு என்னென்ன அமைப்பு அது காலத்தில் இருந்துச்சு, அதை வச்சு சிலருடைய மனசில் பாலம் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் உலகத்துக்கே நாம் சொல்ல காட்டியோம். பிதத்தி எல்லா பிதத்தாம் பின்னார் நரகம், பிதத்தில் நரகம் என்று சொன்னால் குரானை என்ன செய்யாது? குரானை தூக்கி வீசவா? நவுதுபில்லா. எவ்வளோ வேகம் கூடுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள். பாபு ஜம்மியல் குரான் 28 29 ஜுஸில் வருது, 26 27 ஜுஸில் வருது. இது நான் பல தடவை பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் 2 ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனது சித்திகுல் அக்பர் 2 வருஷம் தான் இருந்தாங்க, 2.25 வருஷம் தான் இருந்தாங்க. இப்போ கூடிய நேரத்தில் உமர் கத்தாப் வருகிறார்கள். கலீஃபா அவர்களே, குரான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, நல்ல விளக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் குரான் இல்லை, மரப்பலகையும் ஒட்டகத்தோல்லையும் இன்னொன்று சில ஆக்கடைய நப்சில் தான் மனசில் தான், இது தவிர ஒட்டுமொத்தமாக இப்படி நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை இந்த நடைமுறையை. அதனால் குரானை நீங்கள் ஒன்று திரட்டுங்க. என்ன சொன்னால் தெரியுமா? உமரே கைஃபு அஃபோலு ஷையன் லம் யஃபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செய்யாத செய்த நீ சொல்ல செய்றியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஒன்ட்ட சொன்னாங்களா? உமரே அபூபக்கர் என்கிட்ட சொன்னாங்களா? எந்த சஹாபாக்களையும் சொல்லவில்லை. அப்படிக்கு நான் எப்படி செய்ய முடியும்? கைஃபு அஃபோலு இதே ஹதீஸ், கைஃபு அஃபோலு ஷையன் லம் யஃபல் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்தை நான் எப்படி செய்ய முடியும்? முடியாது. ஆனால் கூட உமர் கத்தாப் விடவில்லை. வல்லாஹி, வார்த்தை பாருங்க, வல்லாஹி வல்லாஹி ஃபீ கைருன், சித்திகளே உண்மை இருக்குது, ஹக்கு இருக்குது, நன்மை இருக்குது, செய்யுங்கள். மீண்டும் 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 வருத்தப்பத்தில் பிறகுதான் மன்னத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவு உண்டாகி, இன்னல்லாஹ் ஷரஹ சத்ர அபீ பக்கர், இப்படியே ஹதீஸ் வரும், இப்படியே வாசம் வரும். இன்னல்லாஹ் ஷரஹ சத்ர அபீ பக்கர், அபூபக்கர் நெஞ்சை அல்லாஹ் விரிவாக்கி விட்டான், உண்மை என்று விளக்கிட்டான். சரி உமரே, நீங்கள் சொன்ன பிறகு ஏற்றுக்கொள்வோம். இப்படி தான் இப்போ சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுது. 2 வருஷத்துக்கு பிறகு தான் சப்ஜெக்ட் நடக்கும். யாருடைய ஆட்சி இப்போ நம்ம கேட்கணும், யாருடைய காலத்தில் கொஸ்டின் கேட்கணும். குரான் யாருடைய காலத்தில் ஒன்று திரட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டுன்னா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா ஃபர்ஸ்ட் கேள்வி. யார் அதுக்கு தூண்டி விட்டது யார் கேட்டால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. ஞாபகம் வச்சுக்கணும்.
யாருடைய காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு என்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சஹாபாக்கள் நாம் நன்றி சொல்லணுங்க. இல்லாட்டி இந்த ஹாஃபிதாக்கள் பார்க்க முடியுமா? ஹாஃபிதுகளை குர்ஆன் ஹாஃபிதை பார்க்க முடியுமா? குர்ஆன் ஹாஃபிதாக்களை பார்க்க முடியுமா? எத்தனை மதரசாக்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எத்தனை ஹாஃபிதுகள் இருக்கிறார்? இதெல்லாம் யாருடைய பொருட்களால் வந்து சித்திக் அக்பர் ஆட்சி காலத்தில் ஒன்று திரட்ட ஆரம்பிக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 30 வருஷம், உமர் கத்தாப் 10 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு 10 வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஆகிட்டு அதுக்கு பற்றி தான் முடிவு செய்யப்படுது குர்ஆன். இப்போ என்ன செய்ய வேண்டும் உமரே சொல்லுங்கள். யாரோ அபூபக்கர் அவர்களே ஏற்கனவே ஒன்று திரட்டப்பட்ட அந்த வாசகத்தை கொண்டு வாங்க. அதில் ஸைத் இப்னு சாபித்னு ஒரு ஆளிக்கிறார், சின்ன வயசு பிள்ளை, 20 வயசு பிள்ளை. ஆச்சரியம் இல்லையா? அந்த 20 வயசு பையனை அழைத்து வாருங்கள். உடனே அவள் அழைக்கப்பட்டு, ஸைத் இப்னு சாபித், நீங்கள் குர்ஆனை ஒன்று திரட்ட ஆரம்பிக்கணும். கைஃப தஃபாலானி ஷையன் லம் யஃபல் ரசூலுல்லாஹ். அவளை அதே அடிதான். ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்தை நீங்கள் 2 பேரும் எப்படி செய்ய சொல்லியார்? யார்? அபூபக்கர் உமரை பார்த்து. கைஃப தஃபாலானி எப்படி செய்ய சொல்லுங்கள்? லம் யஃபல் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்தை செய்யவா முடியாது. யார் சொன்னால்? ஸைத் இப்னு சாபித். நீங்கள் வேண்டால் யார் சொன்ன வார்த்தையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் ஆச்சு. ஒரு மலையை தூக்கி, கிழக்கு பகுதியிலேருந்து ஒரு மலையை தூக்கி என் மேலே சுமந்து மேற்கு பகுதி எங்கேயுமே முடியுதோ அங்கே வரைக்கும் நீ கொண்டு வாங்கன்னு சொன்னால் நான் சுமந்து கஷ்டப்பட்டு சரி. ஆனால் மாதுக்கரம் இந்தியமில் குர்ஆனை ஒன்று திட்டவில்லை. அது எனக்கு பெருசாக தெரியல. குர்ஆனை ஒன்று திட்ட தெரியல. நான் தப்பும் தாழ்மாட்டேன். என்ன பதில் சொல்ல அவ்வளோட்ட என்ன சொல்லுங்கள்? 2 பேரும் ஸைத் இப்னு சாபித், நீங்கள் நல்ல வாலிப வயசு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் கத்தப்தல் வஹி, காத்திபு வஹி என்றே உங்களுக்கு பேர். ஒல்லுஹா எப்பொழுது இறங்கிச்சு, இன்னான் சல்லா எப்பொழுது இறங்கிச்சு, லம்யக்குன்னு எப்போ இறங்கிச்சு, தப்பத்திதா எப்போ இறங்கிச்சு, எல்லா சூறாக்களையும் எந்தெந்த நேரத்தை எப்படியெல்லாம் அத்தனையும் பக்கவட்டமாக இல்லை எழுதி வச்சுக்கிறார். உங்களை நாங்கள் சந்தேகம் வைக்க மாட்டோம். இன்னக்க ரஜுலும் ஷாபுன், என்ன சொல்லுங்க? இன்னக்க ரஜுலும் ஷாபு, நீங்கள் வாலிபர். இன்னக்க ரஜுல் ஆக்கில், புத்தி உள்ளவர். இதே வார்த்தை வாயில் வருது. லா நத்தைமுக்கு அபதா, ஒரு காலம் உங்களை சந்தேகிக்க மாட்டோம். நீங்களும் ஒன்று திரட்டு வாருங்கள். இந்த 2 பேர் சொன்னதுக்கு பிறகுதான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, 2 ஸைத் நல்ல கவனிச்சோம். ஸைத் இப்னு சாபித் வேறு, ஸைத் இப்னு ஹாரிதா வேறு. ஏமாத்திரக்கூடாது. இல்லை, ஸைத் இப்னு பரீட்சையில் கேட்பாங்க, ஸைத் இப்னு சாபித்தா ஸைத் இப்னு ஹாரிதா. குர்ஆனில் குறிப்பிட்ட ஒரே ஒரு ஸைத் இப்னு ஹாரிதா, ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வளர்ப்புமான். ஸைத் இப்னு சாபித் தான் குர்ஆனுக்குள்ள சொந்தக்காரர். ரைட்டா? ஸைத் இப்னு ஹாரிதா வேறு, ஸைத் இப்னு சாபித் வேறு. ஸைத் இப்னு ஹாரிதா வந்து ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன். அது நீண்ட சம்பவம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி தான் இஸ்லாமை எடுத்து எழுதலாம். எழுதி அப்படியே எழுதிட்டு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிவிட்டாங்க. உமர் கத்தாப் ஆட்சி கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு வஃபாத்து 10 வருஷமாக அந்த கண்டினியூவாக அதை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. உமர் கத்தாப் வஃபாத் ஆகிவிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வர்றாங்க. சரியா? உஸ்மான் ஆட்சிக்கு வராங்க. இப்போ என்ன செய்யணும்? உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்ய தெரியுமா? ஒரு சஹாபி அழைத்து, உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய மனைவியாகி ஹப்ஸா நாயி, ரசூலுல்லாஹுடைய 11 மனைவிமா இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஹப்ஸா நாயி, ஆயிஷா நாயி ஹப்ஸாவும் ரொம்ப தோஸ்த். அந்த ஹப்ஸா அம்மையார்கிட்ட போய் உங்கள் வாப்பா எழுதின கிதாப் கிரந்தம், அது உமர் கத்தாப் எழுதின கிரந்தம் இருக்குது, அதை அப்படியே வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு வாங்க பரிசீலனை செய்து இந்த மாதிரி ஓதணும், இந்த மாதிரி அமைப்பில் தான் கொண்டு வர என்று கடைசியாக முற்றுப்புள்ளி வைத்தது ஜாமியுல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் என்று ரசூலுல்லாஹ்வால் ஏற்கனவே அங்கீகாரிக்கம் செய்யப்பட்ட அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா. அவ்வளோ பெரிய மகத்தான சஹாபி தான் அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு. இப்போ எல்லா பிதஅத்து என்று சொன்னால் இப்போ குர்ஆனை என்ன செய்கிறது? குர்ஆன் வழிகேடா? ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? புகாரி இருந்துச்சா? என்ன கேட்குறான் தெரியுமா? அந்த டிவியில் பார்க்குறேன். குர்ஆனை மதுஹப்னு இருந்துச்சா கேட்குறான். இதில் காதால் கேட்டே சொல், நான் இல்லாத பொருளாக சொல்லி நான் குற்றவாளியாக. மதுஹப்னு இருந்துச்சா? இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, மாலிக்னு இருந்துச்சா? அட புகாரின்னு இருந்துச்சா? புகாரில் இருக்குதா? புகாரி இருக்குதான்னு கேட்குறீங்க. புகாரி இருக்குதா? முஸ்லீம் இருக்குதா? எத்தனை ஹதீஸை தள்ளுபடி செய்துவிட்டீர்கள், எத்தனை ஹதீஸை தள்ளுபடி செய்துவிட்டீர்கள். ஒரு ஹதீஸை நான் பார்த்தேன், டிவியில் பேசுகிறான். அல்லாஹ் அக்பர், கவலை. ரசூலுல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, அனஸ் இப்னு மாலிக் அவர் அறிவிக்கிறாங்க, எங்கள் வீடு மஸ்ஜித் குபா பள்ளிகளே அங்கே தான் இருந்துச்சு. என்னுடைய வீடும் என்னுடைய சாட்சி எம்மா கூட பிறந்த தங்கச்சியை ஆத்தாவோ சகோதரி வீடும்
மஸ்ஜித் குபா பக்கத்தில் தான் இருக்குது. அவள் தான் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொஹர் நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ் பாயில் போட்டு கொஞ்சம் படுப்பாங்க. இதான் ஹதீஸ். படுப்பாங்க. கொஞ்சம் வண்டியாக உம்மு ஹராம், அது யார் சார்? உம்மு ஹராம்ல அனுசரிதா சாட்சியாக பெருமை வைக்கல, சாட்சின்னு வைக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பாய் போட்டு வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. கையில் கொஞ்சம் நேரம் தூங்கலாங்க. ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டு தூங்கின உடனே டக்குன்னு எழும்பி உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு சிரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ் அனுசரிதா தாயிலுங்க, யார் ரசூலுல்லாஹ் மா அதுஹக்கக், எதுக்கு அழுக்கி சிரிக்கிறீங்க, உங்களை சிரிக்க வச்ச காரணம் என்ன? உம்மு ஹராம், சில ஆட்களை நான் பார்க்குறேன், அல்லாஹு அக்பர், கடல் மார்க்கமாக யுத்தம் செய்கிறாங்க, போர் வீரர்களாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அதை நான் ரசித்துக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. உம்மு ஹராம் உதுவுல்லாஹி எஜ்ஜலனி, யார் சொல்லுவாங்க அந்த கூட்டத்தில் என்னையும் ஒரு ஆளை ஆக்குங்களேன். உம்மு ஹராம் பொம்பளை, என்னையும் அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கோங்களேன். சொல்ல வாய் பற்றி அமைதியாக இருந்துட்டான். மீண்டும் படுத்தாங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் தூங்கினாங்க, எழும்புனாங்க. அப்பவும் சிரித்தாங்க. மா அல்லாஹ் ஹக்கக், யார் சொல்ல என்ன சிரிக்கிறியோ? இப்பவும் அதே கூட்டத்தார்கள், அதை விட கூட்டத்தார் கூட போர் வீரர்களாக நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உதுவுல்லாஹி எஜ்ஜலனி மின்ஹும், அந்த கூட்டத்தால் என்னையும் சேர்த்து விடுங்கள். யார்? உம்மு ஹராம் அனுசரிதா சாட்சி. நீ ஃபஸ்ட்டை விட செகண்ட் கூட்டத்தில் சேர்ந்துட்டா போ. ரசூலுல்லாஹ் மார்க்கம், ரசூலுல்லாஹ் மார்க்கம். லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிசிவாக் இந்த குல்லி ஸலாத்தின் இந்த குல்லி உள்ளி. என்னுடைய உம்மத்துமார் கஷ்டம் இல்லை இன்றைக்கு வேணால் ஒவ்வொரு ஆட்களையும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், மிஸ்வாக் செய்ய முடியாது ஏன் இருப்பேன். ஒவ்வொரு தொழுகையும் ரெடியாக வச்சுக்கலாம். முடியுமா? வெளியூர்லேயும் ஜேப்பில் வச்சுக்கலாம், பள்ளிவாசலும் கொண்டு போகணும், வீட்லேயும் ரெடியாக மிஸ்வாக் செஞ்சு தான் தொழுவுன்னு ஒரு செய்யணும். என்ன சொன்னாங்க? லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என்னோட உம்மத்து மேல் கஷ்டம் இல்லை என்று இல்லாமல் இருக்குமையானால் ஒவ்வொரு மனிதர்களையும், ஆண்களாக இருக்கிற பெண்களையும் அத்தனை பேரும் மிஸ்வாக் செய்ய இருப்பேன். உம்மத்து மேல் கஷ்டம் வந்துடக்கூடாது, அதனால் குற்றம் வந்துடக்கூடாது என்பதால் நான் அந்த கட்டளையை தவிர்த்துட்டேன் சொன்னாலும். ஆஹா, எல்லா அருமையான ஹதீஸ். லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி இல்லை அஹத்து சலாத்தல் இஷாயி, நான் நினைச்சிருந்தால் இஷா தொழிலை பிற்படுத்தி வைத்திருப்பேன். இஷாவுக்கு எத்தனை மணி சொல்லுவோம்? 7 மணி 7:45. நான் நினச்சா 2 மணி 3 மணிக்கு தொலை வச்சிருவேன். என்ன ஆகும்? அடுத்தது சுபு தொலை வேண்டிய மாலபியுடைய ஹதீஸ். மா என்திக்கு அனில் ஹவா இன் இல்லா வஹி யூஹா, நபியுடைய வாயிலிருந்து வரக்கூடாது அவ்வளோ வஹி அல்லவா. நாங்கள் வஹியை தான் பின்பற்றுவோம். முஹம்மதுடைய ஹதீஸே எல்லாத்தையும் எங்கள் மனசுக்கு பின்பற்றா, எங்கள் மனசுக்கு பயன்படுத்தினா தெரியும், இல்லாட்டா தூக்கி வீசிடும். எத்தனை ஹதீஸை கலாசிகள், அப்படி கலாசிகள். இந்த ஹதீஸுகள் சரியில்லை. எங்கே போயிட்டு பாருங்கள் உலமாக்களே, நம்ம விளக்க வேண்டிய அவகாசம். ஏன் நான் நினச்சிருந்தா இஷா தொழுவியை 2 மணி 3 மணிக்கு தொலை வச்சிருப்பேன். என்ன கதியாகும்? எத்தனை பேர் தொலை கலாவாயும். சுபு தொழில் ரெடி ஆகி வழி அதுக்கே படாது பாடி 2 மணி 3 மணிக்கு எழுப்புறதா? எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கருணையான உருவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸ் நமக்கு எப்படி சொல்கிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும்போது யமன் நாட்டுக்கு சஹாபாக்களே யமன் நாட்டுக்கு போகணும். ஒரு யார் யமன் நாட்டில் போய் மார்க்க தீனை பயன்படுத்தி அங்கே மக்களை தீன் பக்கம் கொண்டு வரான்னு கேட்டாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்து, யாரை சொல்லலாம், அந்த பொறுப்பை என்கிட்ட தாங்க, நான் போய் யமன் நாட்டில் போய் மக்களை தீன் பக்கம் அழைக்கிறேன். ரசூலுல்லாஹ் வாயு துறக்கையில் ஒன்றும் அப்படி கப்சி அப்படி இருந்தான். அப்போ ரசூலுல்லாஹ் நம்ம ஒப்புக்கொள்ளையில் போல தெரியுது. 2வது உமர் கத்தாப் எழுந்து, யாரை சொல்லலாம், அந்த பொறுப்பை என்கிட்ட தாங்க. ரசூலுல்லாஹ் வாயை பற்றிட்டு ஒன்றும் சொல்லலை. ஏன்? தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அதனால தான் வாயை பற்றிட்டாங்க. 3வது மாதிபுல் ஜபல், அதான் நம்ம மெயின் பாயிண்ட். மாதிபுல் ஜபல் அது தெரியும், யமன் நாட்டுக்கு போனது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா உலமாக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். மாதிபுல் ஜபல் எழுந்து, யாரை சொல்லலாம், அந்த பொறுப்பை என்கிட்ட தாங்க. மாதே நீரா போப்பீரா, உங்கள் தாயிட்ட போய் அனுமதி கேட்டுவாங்க. என்ன அழகான வார்த்தை. உங்கள் தாயிட்ட போய் அனுமதி கேட்டுவாங்க. தாயே, என்ன மாதிபுல் ஜபல் என்ன ரசூலுல்லாஹ் யமன் நாட்டுக்கு தீனை அனுப்பத்துக்கு போகிறாங்க, கூப்பிட்றாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அவளுக்கும் பதில் சொல்லலை. உமர் கத்தாப் சொன்னாங்க, அவளுக்கும் பதில் சொல்லலை. நான் உடனே எழுந்து சொன்னேன், என்னுடைய தாயிட்ட போய் கேட்டுவான்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மகனே போயிடாத, நீ ரசூலுல்லாஹ்வோடே உட்காரணும், அந்த நீயத்தை வேறு ஒன்றும் இல்லை.
நீ ரசூலுல்லாஹ் காலத்திலே உட்கார்ந்து அவரிடத்திலே மார்க்கத்தினை பற்றி அவரிடத்திலே உட்கார்றதால் எனக்கு மகா சிறந்தது. அப்படியா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, போய் சொல்லு. நேராக வந்துட்டான். யாரை சொல்லா? நான் தாயிட்ட சொன்னேன், நீ தாயிட்ட உத்தரவு கேட்க சொன்னேன். எங்கள் தாய் போகமால உங்களோடையே இருக்குன்னு சொன்னான். நல்ல நீயத்தில் சொல்ல, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் போட்டால் வெட்டுப்பட்டு அப்படி வேறும் சொல்லலை. நீ அவளோடையே உட்காந்து ரசூலுல்லாஹ் மார்க்க ஞானத்தையே பார்க்குது அப்படியே இருக்கிறதா எனக்கு நல்லது. அப்படியா? தாயை கூட்டு வா. யார்? மாதி மஞ்சள். தாயை கூட்டு வா. ஏமா அப்படி சொல்கிறா? யாரை சொல்லுவா? உங்களோடு இருக்கணும், உங்களோடய உட்காந்து மார்க்க ஞானத்தை பெறது தான் எனக்கு ஆசை. அப்படியா? அப்படி இல்லைம்மா, எஹதி அல்லா பிக்கர் அஜுரன் ஹைரம் என்ற துணியாவும் மாஃபியா. மாதிபுல் ஜபலை பார்த்து சொன்னாங்க, அவரை கொண்டு இஸ்லாம் ஒரு மனிதன் நேர்வழி பெறுறது, நேர்வழி சேர்க்கிறது அல்லாஹ் துனியாவுடைய மகா சிறந்து இந்த மாதிபுல் ஜபலுக்கு உண்டு. அவரை கொண்டு இஸ்லாம் வர்றது, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வர்றது துனியாவுடைய மகா மேலே அவருக்கு இருக்குது என்று தெரிஞ்சுதான் நான் அவரை அனுப்புகிறேன். அப்படியா? யாரை சொல்ல? நீங்கள் சொன்னால் நான் ஒன்றும் மறுக்கல. சரி போயிட்டு வா. இதை பாயிண்ட்டை பாருங்கள். போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? மதீனா எல்லா வரைக்கும் ஒட்டகத்தில் அனுப்பிட்டு வரேன். அங்கே போகிற வழியிலேயே சில விஷயங்கள் மார்க்க ஞானத்தை போட்டிக்கிட்டே போகிறாங்க. கடைசியை வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், மாதிபுல் ஜபல் அடுத்த ஆண்டு என்னை பார்க்க முடியாது. எப்படி கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அடுத்த வருஷம் என்னை நீ பார்க்க முடியாது. அழுது தேம்பி அழுதாகலாம். யார் சொல்லா? இது கேவியா இன்னும் அனுப்புறியோ? அடுத்த வருஷம் இல்லை கபரை தான் நீ பார்ப்பா, இல்லை பள்ளிவாசலை தான் பார்ப்பா, மஸ்ஜித் நபியை தான் பார்ப்பா, இல்லை வீட்டை தான் பார்ப்பா. என்ன நீ பார்க்க மாட்டேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் நம்மளுடைய பெற்றோர்களோ தாய் தந்தைகளோ மூத்தவங்களோ இருந்தால், நான் சபருக்கு போகிறேன், அரபு நாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், என்னை துவா செய்யணுன்னா அப்பா நீ அடுத்த வருஷம் நீ வரும்போது என்னை பார்க்க மாட்டேங்கன்னா அந்த தாயோ பெற்றோர்களோ பெரிய மனுஷன் சொன்னால் நமக்கு மனசு எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காலத்திலே இப்படி இருக்கும்போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சஹாபி ஒரு நேரம் கூட அவரோடு பிரியாத அந்த காலம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்த தடவை வறுமை ஃபில் ஆமில் முக்பில், அடுத்த வருஷம் அந்த தல்கா கபரன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய கபரை தான் நீ பார்ப்பாய். என்ன நீ பார்க்க மாட்டாய்? இல்லை வீட்டை தான் பார்ப்பாய், இல்லை மஸ்ஜித் நபியை தான் பார்ப்பாய். என்ன பார்க்க மாட்டாய்? கபரை தான் பார்ப்பாய். அழுதுகிட்டே போனாங்களாம். உன்னை கொண்டு இஸ்லாம் வர்றது மகா மேலா என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தப்பாக இருந்தால் உலமாக்க திரித்தாங்க இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விட்ட மாதிபுல் ஜபல் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கம்மா? மாதிபுல் ஜபலே, நீ அங்கே போய் மார்க்கத்தை சொல்லும்போது குரானில் எதை கொண்டு நீ தீர்ப்பு செய்வான்னு கேட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான். நான் குரானை கொண்டு தீர்ப்பு செய்வேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னால் தெரியுமா? இப்போ இல்லம் தக்குன்னு சொல்லல, அந்த ஃபில்லம் எக்குன்னு குரான் நீ சொன்ன தீர்ப்பு வந்து குரானில் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வா? இப்போ சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஹதீஸை கொண்டு நான் தீர்ப்பு செய்வேன். சரிப்பா, இல்லம் தஜித் அதுலேயும் உனக்கு கிடைக்க இல்லைன்னு சொன்னால் நீ பெற்றுக்கொள்ள, அது இருக்குது, ஆனால் உனக்கு படவே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வா? இஜ்திஹாத், இல்லை மோச்சை குரானை கொண்டும் ஹதீஸை கொண்டும் இஜ்திஹாத் செஞ்சு நான் மக்களுக்கு தீனை போய்ப்பேன். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார், வஃபக ரசூலிக், யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாய, உன்னுடைய ரசூலாகிய நான் இருக்கிறேன், என்னுடைய ரசூலாகிய மாதிபுல் ஜபல் நான் யமன் நாட்டுக்கு நான் அனுப்புகிறேன், அவர் இதை கொண்டு தீர்ப்பு செய்வார் சொன்னார். நீ இறைவா அவருக்கு தௌஃபீக் செய்வாயாக, அவர் நல்ல உபகாரம் செய்வாய் என்று கருணையே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வேண்டினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களை, எப்படிவிட்ட மகத்தான சஹாபி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சொல்கிறது? நான் ஏற்கனவே சொன்ன பிறகும் குரான் என்ன செஞ்சது, உஸ்மான் என்ன செஞ்சிட்டாரு கேள்வி. அது நான் காதால் கேட்டது. உஸ்மான் தாள் பறந்து கீழே உந்திக்குங்க, அதை எடுத்து தந்தார். இது ஒரு சேவையா? உஸ்மானை பார்த்து அல்லாஹ் எவ்வளோ பெரிய வேதனை. நான் ஒரு 10-15 வருஷம் முன்னால் வாப்பாவோட சேர்ந்து சஹர் நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சஹர் நேரம் சாப்பிடும்போது டிவி இந்த சைத்தான் அந்த பேரை சொல்லத்துக்கே தேவையில்லை, அவன் தான் அடிக்கடி டிவியில் வர்றான். இப்போ அலையே காணும். என்ன சொல்கிறான் தெரியுமா? நாளை மறுமையில் பாஹியில் வருது, 29 ஜுஸில் வருது, ஃபித்னாவுடைய பாடத்தில் வருது. நாலு மறுமை நாளில் ரசூலுல்லாஹ் ஹவுதுல் கவுலேருந்து தண்ணி ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஒரு கூட்டம் வரும், சொல்கிறான் புகாரி வருது, புகாரி உண்மையான ஹதீஸ், யுஹாலு பைனி பைனஹும், எனக்கும் அவளுக்கு மத்தியில் திரையிடப்படும், நான் அவளை பார்க்க மாட்டேன், அவள் என்னை பார்க்க மாட்டேன். ஜபாலியால் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க.
இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் யா சஹாபி பார்த்து பாருங்க, யா சஹாபி என் தோழர்களே என் தோழர். ஜபானியாக சொன்னாங்களா, சைத்தான் பேசுகிறான். ஜபா இன்னஹும் லா தத்ரி மா அஹதது பாதக். பூமா நபியே, உங்களை மௌத்து பிறகு என்ன செஞ்சாலும் தெரியாது அந்த சஹாபாக்கு. அந்த உமர் கத்தாப் உதுமான் இந்த 2 பேரை குறிப்பிட்டு எங்கே போது பாருங்கள். இந்த உமர் என்ன செஞ்சிட்டார், இந்த உதுமான் என்ன செஞ்சிட்டார், இவளையும் பிடிச்சி தூரப்படும். வாப்பா இன்னாலி இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அது சைத்தான் நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் 10 வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சப்ஜெக்ட் நோட்டில் எல்லாம் எழுதி வச்சுக்கிறா. இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் பெருமைக்கு நான் சொல்லவில்லை. உடனேயும் கிதாப் எடுத்து மிஸ்காத் எடுத்து பார்த்தேன். அந்த இடத்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா, யா உசாத் உம்மத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட உம்மத்து மாவுடைய பாவிகள் அங்கே போட்டிக்குது. இது சஹாபாக்கள் கொண்டு வர. உஸ்மான் என்ன செஞ்சிட்டாரு, தாள் அங்கே எடுத்து வச்சு தந்தார். இதோ உஸ்மான் பெரிய சேவையா? உஸ்மான் பாங்கு, ஜும்மாவுடைய பாங்கு, கத்தீமார்கள் மெம்பர் பள்ளியில் ஏறும்போது ஒரு பாங்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாங்கு தான் ரசூலுல்லாஹ் காலத்தை இருந்து விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம மெம்பர் பள்ளி மெம்பர் பள்ளி ஏறினவங்களையும் பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, மாஸ்டர் ஓதுறாங்க இல்லையா, அந்த பாங்கு தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் காலத்துலேயும் இருந்துச்சு, உமர் கத்தாவுடைய ஆட்சி காலத்துலேயும் இருந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தையும் இருந்து ஏற்கனவே அப்படி இருந்துக்கிட்டு. இதுக்கு மத்தியில் உஸ்மான் ரலியல்லாஹு அட்வான்ஸாக ஒரு பாங்கு சொன்னாங்க. ஏன் எல்லாரும் ஜும்மாக்கு நேரத்தோடய வந்துடணுமே, ஒய்தா நூதியில் இஸ்லாத்து மின் அமல் ஜும்மாத்து வருது இல்லையா, தொழுகைக்கு வேண்டாம் விரைந்து செல்லுங்கள், யாராவது குற்றவாளி ஆயிடக்கூடாது, வியாபாரத்தை ஈடுபட்டக்கூடாது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு முன் அட்வான்ஸாக ஒரு பாங்கு சொன்னான். இந்த உஸ்மான் செஞ்சுட்டு தப்பு சொல்லாது, உஸ்மான் செஞ்சு தப்பு பித்ஆத் செஞ்சிட்டார். இவரை இழுத்து கொண்டபடும் தராவி உமர் கத்தாப் 20 ரக்காத்துக்கு ஜமாத்தா இருந்துச்சா? நல்ல கேளுங்கள். ரசூலுல்லாஹ் காலத்து ஜமாத்து இருந்துச்சாங்க, அபூபக்கர் சித்திக் ஜமாத்து இருந்துச்சா? யாருடைய காலத்து ஜமாத்து வந்துச்சு புரியணும். உமர் கத்தாவுடைய ஜமாத்து காலத்தில் ஜமாத்தா வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அங்கே 5 பேர், 5 பேர், இப்படித்தான் இந்த பேர் ஒற்றுமொத்தமாக ஒரு சஹாபியை வச்சு. இப்போ நம்ம தொழுவோம் இல்லையா, தொகரில் தராவி தொழில் ஆண்களும் பெண்கள் தைக்க, ஆண்களுக்கு பல தலைவர் தொழில் அது மாதிரி இருந்துச்சா? இல்லவே இல்லை. புகாரியை பாருங்கள், எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு, ஒற்றுமொத்தமாக இல்லை. அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தான் அப்படி தான் இருந்துச்சு. உமர் கத்தாப் ஆட்சி அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்தில் 2 வருஷம் அப்புறம் உமர் கத்தாப் ஆட்சி ஹிலாபத்து சந்திரன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. 2வது ஆட்சி காலம் 10 வருஷம் இல்லையா, 2வது ஆட்சி காலத்தில் தான் இப்படி அங்கே ஒரு 5 இங்கே 5 இப்படி ஒரு சஹாபியை முன்னால் வச்சு எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி கொண்டு வந்தால் அழகாக இருக்குமேன்னு கொண்டு வந்து யார்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு. ஆனால் லவ்கால பாதி நபியன் இல்லை கால உமர் கத்தாப் நபியா, எனக்கு வேறு நபி என்று வருவதற்கு தகுதி உள்ளவர் ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் பட்ட உமர் கத்தாப் நபியா வருவார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அந்த எனக்கு பிறகு நபி என்று வருவதற்கு தகுதி உள்ளவர் யார்? சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு. எனக்கு பேர் நபி இல்லை என்றால் நாம் உமர் கத்தாப் நபியா வரணும். எனது காலத்திலே நபியா வருவது என்றால் சித்திக் அக்பர் நபியா வரணும். என்ன அழகான வார்த்தை. என்னுடைய காலத்திலே நபியா வருவதற்கு தகுதி உள்ளவர் யார்? சித்திக் அக்பர். என்னுடைய மௌத்துக்கு பிறகு நபியா வருவதால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். இல்லை ஆச்சரியம் இல்லையா? 28, 29 இடங்களில் உமர் கத்தாப் என்ன சொன்னாங்களோ அதுக்கு தக்கவா குர்ஆன் ஆயத்தை இறங்கிச்சுங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அவர் சொன்னது வேண்டுகோளுக்காக பத்ரீத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொன்ன பிறகு அதே மாதிரி நடந்தார்கள். பெண்கள் திரை போட்டு தான் புர்கா போட்டு தான் அணிய வேண்டும் என்று சட்டத்தை கொண்டவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. யாரு ஆட்சி காலத்தில் அந்த உமரை கொண்டு போய் உமர் சொன்னார், எவர் சொன்னார்? எங்களுக்கு என்னங்க தராவி 20 ரக்காத் கொண்டு வந்து யார்? ஏன் நீங்கள் தராவி ஜமாத்தா சொல்லுவீங்க? நீங்கள் 20 ரக்காத் சொல்லுங்க, 8 ரக்காத் உங்களுக்கு இஷ்டம், அது எங்களை பிரச்சனை. அது எப்போ முன்னால் பார்த்துக்கிடுவோம், கபருக்கு போகிறதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி கொண்டு வந்து யார்? உமர் கத்தாப் ஆட்சி காலம் அல்லவா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ஒரு சஹாபி எடுத்து ரசூலுல்லாஹ் காலத்தில் காரி. இப்போ எத்தனையோ காரிகள் குர்ஆன் ஹாஃபிஸாக நிறைய பேர் இருக்க முடியாது, கிராத் அழகான கிராத். அதே போன்று செய்தனா ரசூலுல்லாஹ் உமர் கத்தாப் ஆட்சி காலத்தில் உபய் இப்னு கஅப் ரசூலுல்லாஹ் இந்த காரி அவரை நிப்பாட்டி வச்சு, உபய் இப்னு கஅப் இன்றையிலிருந்து நீங்கள் ஜமாத்தாக ஆண்களுக்கு தராவியை மஸ்ஜித் நபவியிலே ஏற்படுத்த வேண்டும். அலா காரியின் வாஹிதின், இப்படியே புகாரி ஹதீஸ், அலா காரியின் வாஹித், ஒரே காரியை ஏற்படுத்தி செஞ்சார். எல்லாரும் வரிசையாக நடத்துவதால் சஹாபாக்கள் கேட்டாங்க, உமரே
ரசூலுல்லாஹ் காலத்தில் இது இல்லையே, அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்தில் இல்லையே, நீங்கள் புதுசாக ஜமாத்தாக கொண்டு வரீங்களே, இது அல்லாஹ் ஏற்பானா? என்ன வார்த்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏற்பாங்களா? நீங்கள் புதுசாக கொண்டு வரல, அபூபக்கர் சித்திக் ஏற்பாங்களா? நீங்களே இப்போ கொண்டு வந்துக்கிறியோ, இது புதுசாக சரியுது, இது என்னது? என்ன சொல்ல தெரியுமா? எல்லாம் நான் நினச்சி பார்த்து தான் செய்கிறேன், நான் மாற்றமாக செய்யணும், நான் அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆகிறேன். யார் சொன்ன? உமர் கத்தாப். நேமத்தில் பீதாத்து ஹாதி, இது நல்ல பீதாத்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் கத்தாப் அலியல்லாஹு, இது நல்ல பீதத். எல்லா பீதத்தும் வழிகேடு என்னால் உமர் கத்தாப் சொன்னது தராவி 20 ரக்காத் வழிகேடா? குர்ஆனை ஒன்று திரட்டது வழிகேடா? சொல்லுங்க பார்ப்போம். குல்லு தலாலத்தி ஃபின்னார், குல்லு ஃபிதாத்தின் தலாலா, குல்லு தலாலத்தி ஃபின்னார். எல்லா பிதத்தும் வழிகேடு, வழிகேடுள்ள நரகம் என்று சொன்னால் உமர் கத்தாப் தலாவியை கொண்டு வந்து என்ன ஆயிற்று? உஸ்மான் தான் குர்ஆனை ஒன்று சேர்த்தது என்ன ஆகும்? நினைச்சு பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களே, நினைச்சு பாருங்கள் அந்த சஹாபாக்கள் சேவையை எப்படி மண்ணெளி வைக்கிறார்கள் என்பதாக. அந்த உமர் சொன்ன என்ன, இந்த உஸ்மான் சொன்ன, எங்களுக்கு என்னங்க? முஹம்மதே மார்க்க மாற்றம் இருந்தால் அவளே அவுதுபில்லா தனியாக நோட்டிடுவோம். எல்லாம் காதால் கேட்டது. எங்களுக்கு என்னங்க? யார் குர்ஆனுக்கு மாற்றமா? எவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை. எப்படி போயிட்டு பார்த்தீங்களா அருமையான பெருமக்களே? ஏமாந்து விடக்கூடாது என்பதாக நாம் சொல்கிறோம். ஒரு தடவை இந்த ஓதப்பட்ட ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சஹாபாக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஹதீஸில் எடுத்து எழுதிட்டு போகிறாங்க. மக்காவாசிகள் வந்து அவங்க வியாபாரத்துறையிலே அவங்க இருக்கிறாங்க, மதீனாவாசிகள் வயல்காட்டில் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பற்றி பிடிச்சி அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த ஹதீஸை எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஹதீஸோடு அப்போ வந்து இந்த ஹதீஸை சொல்லிடும்போது, யார் ரசூலுல்லாஹ் என்னி அஸ்மவு ஹதீதன் கதீரா, அதிகமான ஹதீஸை உங்களிடத்திலேருந்து நான் பயன்படுத்தி எழுதிக்கிட்டுக்கிறேன். ஆனால் ஃபான்சாகு அதெல்லாம் நான் மறக்கிறேன்னு யார் ரசூலுல்லாஹ், நான் அவ்வளோதையும் மறந்து போதே. எப்போ இஸ்லாத்தை அதையும் நான் புரியணும். அபூ ஹுரைரா எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் 63வது வயசு வஃபாத், 61வது வருஷம், 2 வருஷம்தான் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வுடைய ஜாயிண்ட் இல்லைங்களா? அபூ ஹுரைரா எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய 2 வருஷம்தான் தொடரும். 2 வருஷத்துலேயே எத்தனை ஹதீஸ்கள் புகாரியில் பாருங்கள். அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா பெண்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேள்விப்பட்டீர்கள். அதிகமான ஹதீஸை எடுத்து எழுதுகிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 2 வருஷத்திலேயே ரசூலுல்லாஹ் 63 61 தான் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுக்கு முன்னால் குஃபரில் இருந்தாங்க. காபாவின் அடிமைன்னு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அப்துல் ரஹ்மான் பேர் கொடுத்தாங்க. யாருக்கு? அபூ ஹுரைரா. ஏன் அபூ ஹுரைரான்னு பேர் வந்துச்சு? அது நாம் திறக்கணும். அபூ ஹுரைரா சின்ன பூனையை பற்றி தொழிலில் போட்டு விளையாட்டி போகலாம். யா அபாஹிர், பூனையின் தந்தையே, பூனையை பற்றி பிடிப்பதே என்று தான் கேட்டார். அப்படிப்பட்ட மதீனாவில் போய் அப்துல் ரஹ்மான் கேட்டால் யாருக்கும் தெரியாது. அப்துல் ரஹ்மான் அது யாரு தெரியாது. அபூ ஹுரைரான்னு சொன்னால் தெரிஞ்சிடும். அபூ ஹுரைரான்னு சொன்னால் தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ஹதீஸ் அதிகமாக மனம் செய்தோம். அப்போ இன்னி அஸ்மவு ஹதீதன் மின்கள் கதீரா, அதிகமான ஹதீதன் மனம் செய்கிறேன், ஆனால் ஃபான்சாவு அதை நான் மறக்கிறேனே கேட்கும்போது உப்சித்ரிதாத் சவலாம் சொன்ன ஞாபகம் இருக்குது. சவலாம் சார் வாப் உப்சித்ரிதாத் மன்யம் சுத்ரிதாஹு, யார் அந்த துணியை விரிக்கிறார் கேட்டார். உடனே அபூ ஹுரைரா துணியை இப்படி விரித்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது போடுற மாதிரி போட்டாங்க. பொத்திக்கான்னு சொன்னாங்க. பொத்திட்டாங்க. என்ன ஒன்றுமே இல்லை. நல்ல கவனிக்குமா? இப்போ தும்மஹு ஹதீஸ், தும்மஹு பொத்திக்கல், லமம்துஹு அதை பொத்திக்கொண்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ என்னது? மானசீகமான ஹதீஸ். அதிலேருந்து சொன்னாங்க, நான் ஒரு ஹதீஸை கூட நான் சில மறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் எப்போ பொத்திக்கன்னு சொன்னாங்களோ பொத்திக்கொண்டனோ அது ஒரு ஹதீஸை கூட நான் செய்யல, என் வாழ்க்கையிலே மறக்கவே. என்னுடைய மௌத்து எப்போ? உஸ்மான் ஆட்சி காலம், எல்லாம் ஹயாத்தி இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு ஹதீஸை கூட நான் மறக்கவில்லை என்று சொன்னார். யார்? சரி, நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. எவ்வளோ பெரிய மகத்தான சஹாபாக்கள் இல்லையா? நினைத்து பாருங்கள் அந்த சஹாபாக்கள் வாழ்க்கையெல்லாம். ஒஸ்ஸாபிக்குன் அவனை ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஓதுனா இல்லையா? ஒஸ்ஸாபிக்குன் அவ்வளவு முஹாஜிரின் அன்சார், மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவரெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகத்தான சஹாபாக்கள் இல்லையா? அல்லாஹ் அந்த சஹாபாக்கெல்லாம் எப்படி உதாசீனம் செய்யப்படுது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, எப்படிப்பட்ட உலமாக்களை எல்லாம் இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரசூலுல்லாஹ் இடத்துல
கித்தாபுல் இல்முல் என்ற பாடம் 22வது ஜுஸு 22வது பக்கம். அனஸ்பின் மாலிக் அளித்தாங்க. நாங்கள்லாம் ரசூலுல்லாஹ் அருமையான மென்மையான வார்த்தையை பாருங்கள், அதாங்க பாயிண்ட்டு. ரசூலுல்லாஹ்வோட நான் உட்காந்துட்டு இருந்தோம். நானும் ஜுலூசிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் நாங்கள்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவரை பார்த்தா ஒரு வித்தியாசமாக தெரியுது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது வர்றார். வந்தவனையும் வந்தவர் ஐயுக்கு முஹம்மது பார்த்து கேட்ட உடனே அங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. பொல்லாத ஆளாக தெரியுது. சாதாரண முகம்மது யாருன்னு கேட்டால் நான் முகம்மதை பார்க்குறேன். ஐயுக்கு முஹம்மது இதே வார்த்தை என்ன வரும்? ஐயுக்கு முஹம்மது 22வது பக்கம் ஃபஸ்ட் கிதாப் இல்முடைய பாடம். இன்னைக்கு ஐயுக்கு முஹம்மது யார் உங்கள் முஹம்மது? என்னடா இப்படி கேட்குறாரு? அப்போ சஹாபா சொன்ன அனோபர் அண்ணா உட்காந்துக்கிறப்பர் ஒன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியது மென்மையான வெள்மையான மனிதர் முத்தக்கியூன் அலா பைன தஹாரரை அந்த சஹாபாக்கள் மத்தியில் உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் தான் அந்த முஹம்மது. அவர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்தவனையும் நீங்கள் அப்துல் முத்தலிபுடைய மகனாரா? அப்துல்லாவுடைய மகனாரா? ஆமாம். என்ன விஷயம்? சில விஷயங்களை கேட்பேன் பாருங்கள். ஆரம்பமே ஒரு போடுற பாருங்கள். முதட்டு கேள்வி அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பொறுத்துக்கொள்வீர்களா? தாராளமாக கேள்வி. சல் அம்மா பதாரம் உனக்கு என்ன ஐயம் ஏற்படுத்த கேளு. இப்போ கேட்குறாரு. முதல்ல கேட்டவுடனே புரிஞ்சுக்கிட்டார். ஆள் எப்படியா கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக தெரியுதுன்னு சொல்லி கேட்டார். ஐயுக்கு முஹம்மதுன்னு சொன்னவனே ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு. அதே 2வது கேள்வி முஷத்தித்துன்னு அலைய சில விஷயங்களை கேட்பேன், அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என் மேலே நீங்கள் கோவப்பட மாட்டேன். தாராளமாக கேள்வி. சல் அம்மா பதாரக் வருது. சல் அம்மா பதாரக் உனக்கு என்ன ஏற்பட கேள்வி. சரி இப்போ கேள்வி என்ன கேட்குறது தெரியுமா? அல்லாஹு அக்பர். அஸ்அலுக்க பி ரப்பிக்க ஒரு ரப்பி மண் கப்லக் உமக்கு முன்னால் அபிமானி கொண்டும் உம்மை கொண்டு நான் கேட்குறேன். அல்லாஹ்வை சத்தியமாக கேட்குறேன். அர்சலக் இலன்னாசி குல்லியும் எல்லா மனிதனும் உங்களையா நபியாக அனுப்பி வச்சா? அப்பவுமே முரட்டுக்குழமையாக வேறு யாரும் இல்லையா? அபூஜில் அப்படி தானே கேட்டான். இல்லை முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் விஐபி உள்ள மக்காவே உத்துபா ஷைபா வண்ணஞ்ச காவி நாங்கள்லாம் உயர்ந்தாங்க. எங்களெல்லாம் இல்லாமல் உண்மை அனாதியாக இருந்த முஹம்மதே உங்களையா நபியாக அனுப்பணும்? அபூஜில் கேட்ட முடியாது. அதே மாதிரி எல்லாம் அந்த கூட்டத்தில் உள்ளதுன்னு திரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பார்ப்போம். அர்சலக் உங்களையா அனுப்பி வைக்கணும். இலன்னாசிக்குள்ளியம் எல்லா மனிதரும். ஆமாம். சமூக கூட்டத்தால் நபியாக சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைச்சார். ஆது கூட்டத்தாருக்கு ஹூத் நபி அல்லாஹ் அனுப்பி வைத்தார். மதீன் வாசிகளுக்கு ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபி அனுப்பித்தார். பனி இஸ்ராயலுக்கு மூசா நபியும் ஹாரூன் நபி அனுப்பி வைத்தார். அதே போன்று என்னை உலகம் அனைத்திற்கும் நபியாக அனுப்பி வைத்தார் என்று சொன்னார். கேட்ட பிறகு உண்மைதான் நபியா அனுப்பணுமா? கால அல்லாஹும நாம். ஆமாம். 2வது கேள்வி அன்ஷுதுக்க பில்லாஹி அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் அமரக்கான் சொல்லி ஸலாத்துல் ஹம்ஸில் யௌம் வல்லை இரவு பாராக 5 நேரம் தொழுகைப்படி உங்களை மார்க்கம் கட்டளையிட்டுக்குதா? உங்களை இறைவன் சொல்லிக்கிட்டானா? கால அல்லாஹு நாம். ஆமாம். 5 நேரம் தொழுகை தொழணும், இரவு பாரா தொழும். 2வது கேள்வி. 3வது கேள்வி அன்ஷுதுக்க பில்லா அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்கிறேன். நசூம ஹாத ஷஹர் மின் சனத். இந்த ரமதான் மாதம் கேட்குறான். கேட்க கேள்வி ரமதான். இந்த வருஷத்தில் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பை எங்களுக்கு கடமையாக்கிருந்தானா? உங்கள் சமுதாயத்தை எங்களுக்கு கடமையா? ஆமாம். அல்லாஹும்ம நாம். அல்லாஹும்ம நாம். 4வது கேள்வி அன்ஷுதுக்க பில்லா அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் அமரக். எப்படி? அல்லாஹ் கேள்வியே பார்த்து அல்லாஹ் அமரக் அல்லாஹ் உங்களை கட்டளையிட்டுக்கின்றானா? தௌஹுத அந்த ஹாதிகி சதக்கா எங்கள் சதக்காவை எடுத்து மீன் அகனியாயினா எங்களுடைய பணக்கார நாங்கள் சம்பாத்தியம் செய்த பொருள் இருந்து ஒரு தக்சிமுகா அலா ஃபுக்ராயினா எங்களை ஏழைகளுக்கு கொடுக்கும்படி உங்கள் மார்க்கம் சொல்லியிருக்கிறதா? எங்களுடைய சம்பாத்தியம் நாங்கள் செய்த சம்பாத்தியத்தை கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்க உங்கள் மார்க்கம் சொல்லுதா? அல்லாஹ் நாம். அவர் பார்த்தாரு. ஆஹா, நான் இவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்டும் கூட ஆளுக்கு சத்தியதும் அவர் கஷ்டம் என்று கேள்வி இவ்வளோ பொறுமையாக சொன்னவர். நீ என்னடா கேட்குறேன்னு சொல்லி சத்தமொழி நீ சொல்லுங்க. உடனே அவர் ஆமந்து பில்லா நான் ஈமான் கொண்டு விட்டேன். அந்த வந்த மனிதர் பண்ணிட்டா ஆமந்து பில்லான்னு வருது. ஆமந்து பில்லா அல்லாஹ்வுக்கு நான் ஈமான் கொண்டு விட்டேன். ஈமான் கொண்டு விட்டேன்னு சொல்ல உடனே ஆனால் திமான் இப்படி சாரப்பா நான் என் பேர் திமான் என்னோடய கூட்டத்தார்கள் அங்கே இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நான் இஸ்லாத்தையும் பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி போய் இஸ்லாத்தை ஒப்படைத்தார். சரியா? ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இருக்கிறேன். ஒரு ஹதீஸ் சரி அனஸ் பின் மாலிக் இல்லை
சரி நான் சவுத் பின் அபி வக்காஸ் அலியல்லாஹ் இந்த ஒரே ஒரு ஹதீஸ் தயவுசெய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில் எல்லோரும் கூடி நல்லா கவனிக்கணும். எல்லோரும் கூடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்களே, இந்த பாதையிலேருந்து ஒரு மனிதர் வருவார், அவர் சோனவாசி என்று சொன்னார். சஹாபாக்கள் ஒவ்வொரு வாசலாக பார்க்க யார் யாருன்னு பார்க்குறாங்க. அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர், உஸ்மான், அலியார், இவள் இந்த ஒரு வேறு எந்த சஹாபி இந்த ரூட்டில் யார் வர இந்த ரூட்டில் வருவார், அவர் சொர்க்கவாசி. வர்றார் பார்த்தா ஒரு ஆள் வர வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் உட்காந்துட்டாங்க. மார்க்க போதை நடந்துக்கிட்டு இருக்குது. சாட்டம் முடிச்சிட மார்க்க போதை நடந்து எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் அவங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. லோகத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது நாள் சபை கொடுத்து அப்பவும் உட்காந்து இருக்கும்போது மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்கள் மத்தியில் இன்றைய தினமும் ஒரு சஹாபி வருவார், அவரும் சொர்க்கவாசி. யார் அந்த புனிதர்? நேற்றைய தினம் அவர் வந்தார், இன்றைய தினம் யார் வருவார் பாப்பா? அதே ஆள் தான் வர்றார். வந்து உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும். 3வதாக சபையை கூடிய தொழுதாக இல்லை போயாச்சு. 3வது நாள் வர்றாரு, சஹாபாக்கள் கூடுது. இன்றைய தினமும் ஒரு சஹாபி வருவார், அவரும் சொர்க்கவாசி. இப்போ 3வது ஆள் வேறு ஆளாய்க்குமோ, 2வது ஆளாக வேறு ஆளாய்க்குமோ பார்த்தா அதே சஹாபி. யார் அந்த சஹாபி? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. சொர்க்கத்தை கொண்ட சஅது, சயீது, தல்ஹா, ஜுபைர், ஆமீர், அப்துல் ரஹ்மான், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாரும் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் வாயா சொன்னவரெல்லாம் சொர்க்கவாசிகள். அபூ ஹுரைரா சஅத் பின் அபி வக்காஸ் தான் உட்காந்துட்டான். என்ன ஆச்சரியமாக இருக்குது. அப்போ சஅத் பின் அபி வக்காஸ் என்ன தான் அமல் செஞ்சார்? அப்படி என்ன 3 நாள் சொல்லுவா இவரைத்தான் சொர்க்கவாசி 3 நாள் யார் பார்த்தா இதே ஆளுதில் வர்றார். அப்போ என்ன அமல் செஞ்சார்? எப்படியாவது ரூட்டை கண்டுபிடிக்கணும், சொல்லிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு சாப் அந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்தவர் அவர் எழுப்பிட்டு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சோடனே எல்லோரும் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, இவரையும் சொல்லிட்டு போகும்போது அவரை பின்பற்றி போகிறாங்க. யாரை எல்லாம் கவனிக்க தான் பாயிண்ட்டு. சஅத் பின் அபி வக்காஸுக்கு பின்னால் போகிறாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் கொஞ்சம் நில்லுங்க, என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் 3 நாள் ஒரு சொர்க்கவாசி என்ன அமல் செஞ்ச தெரியல, அவளுக்கு கூட தெரியல. எதனால சொன்னாலும் எனக்கு தெரியல. அப்போ எதாவது என்ன தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும், ஸல்லல்லாஹு தான் கேட்கணும். சரி, அப்போது உங்களோட சேர்ந்து நான் அமலை பார்க்கட்டா? தாராளமாக பாரு. நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரட்டா, என் உம்மாட்ட சொல்லிட்டு வரட்டா, என் பஞ்சாயத்து சொல்லிட்டு வரட்டா? தாராளமாக வந்தாங்க. ராத்திரிக்கு வந்தாங்க, அவளோட சாப்பிட்டாங்க, உட்கார்ந்தாங்க, படுத்தாங்க. பார்த்தா நிறைய இபாதத் செய்வன். பார்த்தா சஅத் பின் அபி வக்காஸ் பாயை போட்டு படுத்து தூங்கிட்டுக்கிறோம். எலும்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாமளாவது உட்காந்து தஜ்ஜித்து தொழிட்டு எல்லாம் வைக்கிறோம். சஅத் பின் அபி வக்காஸ் தொழிட்டு தூங்கிட்டுக்கிறோம். என்னடா ரசூலுல்லாஹ் 3 நாள் சொர்க்கம் வச்சு பார்த்தா மாப்பிள்ளை தூங்கிட்டுல வைக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தாக்கா பிடிச்சோம். அதுக்கு பிறகு செய்கிறாங்க, நேரம் நினச்சிட்டாங்க அபி வக்காஸ் கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்களை 3 நாளை பார்த்தேன் அப்படி இல்லை, அதனால் நான் போகிறேன். இல்லை நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னோட அவனை மட்டும் தான் பார்க்க வந்தியா, என்னோட செயல்பாட்டை பார்க்கலையா? நான் யாருக்காவது இதான் பாயிண்ட்டு, நான் முடிச்சிடறேன். யாருக்காவது நான் துரோகம் செஞ்சுக்கிறேன்னா, யாருக்காவது நான் கெட்ட பேரை உண்டாக்கிறேன்னா, ஒரு ஆளை அல்லாஹ் உயர்த்தி விட்டு ஒரு ஆளையாக தாழ்த்திக்கிறானா, அந்த மாதிரி நான் புறாமப்பட்டேன்னா, கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிறேன்னா, கொடுக்கல் வாங்கல் யாராவது நான் ஒன்றுக்கு நான் ஏமாற்றிக்கிறேன்னா, இல்லவே இதை விட வேறு இல்லாமல். அப்போ இதிலேருந்து நாம் விலக வேண்டும். ஒரு மனிதனை தொழுகை கொண்டு நோமையை கொண்டு மட்டும் பூர்த்தியாகவில்லை, மாறா அவன் செயல்பாடுகள், கொடுக்கல் வாங்கல், அவனுடைய பொய் பேச்சு, இதெல்லாம் எது ஒழுங்காக இருக்குதோ அதை பார்த்து தான் நாம் அமல் செய்யணுமே தவிர ஒரு ஆளை வச்சு நேரடியாக வச்சு நம்ம செய்ய முடியாது. இதுலேருந்து நாம் விளங்கக்கூடிய பாயிண்ட்டு அருமையான இந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அமல் செய்தால் எப்படியெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய மேல்மக்கள், நம்முடைய உலமாக்கள், நம்முடைய ஆலிம்கள் எப்படி மகத்தான இந்த மஸ்ஜிதை, பள்ளிவாசலை, இந்த வாசலை எப்படி கட்டி காத்து கொண்டு வந்தாங்களோ 99 ஆண்டுகளாக ஆகிட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் 100வது ஆண்டு. அந்த காலத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அழகான முறையில் சந்தோஷமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஹைராக்கி வைப்பாங்க. சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கையிலே இருந்து அந்த சஹாபாக்களையும் தாபியன்களையும் தாபிகள் இமாம்களை பிட்டு நன்மக்களாக வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார்கள் கேட்டுக்கொண்டு என்னை உரையை நிறைவு செய்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் உலமாக்க திருத்தி தரும்படி அன்பாக வேண்டிக்கொண்டு எனது உரையை முடிவு செய்கிறேன். ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Good job. Good job. height it is. Okay, udut. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து நம் உயிரினும் இனிய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்களின் வழித்தடத்தில் தடம் பதித்து மறைந்து வாழும் நாதாக்கள் நல்லோர்கள் இச்சபையை உருவாக்கியவர்கள் அனைவர்களின் துஆவை வேண்டியவனாக புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை இச்சபை நல்ல நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு 99வது ஆண்டில் முதல் நாளில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த சபையின் நோக்கம் கியாமத்து நாள் வரை என்ன நோக்கத்துக்காக நமது முன்னோர்கள் உருவாக்கினார்களோ அதிலிருந்து ஒரு இமியளவும் பிசகாமல் நடைபெறும் என்ற உறுதியினை நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இப்புனித சபையின்
ஆரம்ப தினமான இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் மாமணி மொழிகளுக்கு விளக்க உரை தந்த ஆலிம் பெருந்தகை அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் பேராசிரியர் அல்ஹாஜ் ஏ சுல்தான் அப்துல் காதிர் ரஹ்மானி அவர்களால் வழங்கப்பட்டு இன்றைய விளக்க உரை நிறைவு பெற்றுள்ளது. இன்றைய மஜ்லிஸின் செலவினை பஞ்சாயத்து ரோடு அல்ஹாஜ் எஸ்.ஏ. முகமது அலி ஹாஜிஹார் மர்ஹூம் அவர்களின் குடும்பத்தார்கள் இன்றைய செலவினை ஏற்றுள்ளார்கள். அன்னாரின் குடும்பத்தின் மர்ஹூமாக்கள் பெயர் பட்டியல் ஆண்கள் பெண்கள் பகுதியில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக இந்நிகழ்வின் துஆ ஓதி நிறைவு செய்யக்கூடிய ஆலிம் பெருந்தகை கணித்துக்குரிய இம்மஜ்லிஸின் தலைவர் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் சாவனா எஸ்.எச். பாதர் சாப் அலிம் அவர்கள் ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 2 நாளை ஓதப்படும் ஹதீஸ் மாமணி மொழிகளுக்கு அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் மார்க்க கல்வி பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய பெருந்தகை அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம்.எஸ். காஜா முஹியுத்தீன் ஆலி மஹ்தரி அவர்கள் விளக்க உரை தர உள்ளார்கள். எனவே பொதுமக்கள் அனைவர்களும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நீங்கள் வந்தால் இம்மஜ்லிஸ் நிறைவு பெறும் நேரமும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிறைவு பெறும். எனவே பெண்களும் ஆண்களும் 9:30 மணிக்குள் நீங்கள் இங்கே வந்துவிட்டால் இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும் நேரமும் அதே நேரத்தில் எந்த 11 மணிக்குள் இந்த மஜ்லிஸை நிறைவு செய்யலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.